ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் ஆஃப் அல்கமி சீசன் 1 எபிசோட் 1 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அனிமேவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎன்கார்னேஷன் டைப்பான அனிமே தான். அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்கமி சம்மந்தப்பட்ட ஒரு அனிமே தான். ஏன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் ஆஃப் அல்கமி அப்படி சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அல்கமிஸ்ட்டாக வந்து இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து நடந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து அப்புறம் ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃபுக்கே திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுவான். சரி வாங்க வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட், அந்த இடமே பயங்கரமாக வந்து ஆடிட்டு இருக்குது. அந்த டைமில் ஹீரோ கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ வந்து எல்லாத்தையும் திருப்பும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வேகமாக கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அப்புறம் டெலிசம் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள சுற்றி ஒரு இன்விசிபிள் பேரியர்லாம் வந்து போட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இது உன்னோட ப்ரெசன்ஸ் வந்து மறைச்சு வைக்கும், இங்கே என்ன நடந்தாலும் இதை விட்டு வெளியே வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செவுத்து உடச்சிட்டு உள்ள வந்து விழுறான். அவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோட பிரதர் தான். ஹீரோ போயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பிரதர் ஏன்ச்சு பார்த்தீங்கன்னா அவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து போகிறான். அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் வந்து தடுத்துட்டு உன் பிரதரை நீ காப்பாற்ற முடியாத அவனால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறான். நீ அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டு சரண்டர் ஆயிட்டுனா உன்னை கொல்லாமல் என்னோட அடிமையை என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோட பிரதரை அவங்க வந்து அடிச்சு பறக்க விட்டாரோ. அப்போ ஹீரோ டென்ஷன் ஆயிரான். ஹாவட்டியன் எதுக்குடா குயான்ஸோட ஸ்பினிக் ஸ்பிரிட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதாவது ஹீரோயினோட ஸ்பிரிட்டை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இறந்து போனால் தான் அந்த கடந்த காலத்துக்கு ஒரு முழுமையான முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், நீ அவளை கொல்லுன்னா என்னை தாண்டி தாண்டா போகணுன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த இடத்துல சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே வந்து கற்று வச்சிருக்க மாட்டான். அவர் அல்கமிஸ்டாக இருந்தான் இல்லையா, அதனால ஹீரோவை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாவே அங்கே அட்டாக் பண்ணிடுறான். அப்போ அந்த ஹார்ட் என்ன சொல்லிட்டு இருக்கான், அடே தம்பி உங்ககிட்ட இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவலுக்கு நீ என்கிட்ட சண்டைக்கு வேற, நான்லாம் அப்படியே ஒன்று ஒரு பூச்சி மாதிரி அப்படியே நசுக்கி போட்டுருண்டா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அதே மாரி திருப்பி போயிட்டு அவன்கிட்ட அடி வாங்குவாங்க. அந்த ஹார்ட்டியன் அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏமா பொண்ணு எங்கே இருக்க வெளியே வா, இல்லைனா நான் இவனை போட்டு தெளிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறான்னா, சரி ஓகேடா ஃபர்ஸ்ட் ஒன்றை போட்டு தெளிறேன், அதுக்கப்புறம் நான் அவளை கொண்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு டிராகன் ஸ்பிரிட் எடுத்துகிட்டு வரான். அதுக்கு ஹார்ட்டியன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும்டா தம்பி உன்னோட மென்டல் பவர் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு, ஆனால் அதை வச்சு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸே சுத்தமாக தெரியலடா. அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் அந்த இடத்துல வெளியே எடுத்துகிட்டு வரான். அப்போ ஹீரோட டிராகனும் அவனோட ஃபீனிக்ஸும் நேருக்கு நேர் மோதிக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட டிராகன் டஸ்ட்டாக எடுத்துங்க. அப்புறம் ஹீரோ கீழே விழுந்துருவானா, ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கோசரம் ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணிடுது. ஹீரோட பிரதர் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஹாவட்டியன் கூட அந்த இடத்துல பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் வந்து ஆயிடுச்சு. பாஸ்டில் நடந்த விஷயம்லாம் அவங்க ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு கையில் கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட காதலை குறிக்குதாமா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட மடியிலே இறந்து போயிடுறாங்க. ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அதை தாங்கிக்கவே முடியல. ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோட பிரதருக்குமே அந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தரையை அந்த இடத்துல பொழந்து விட்டுறான். ஹீரோ தவறுதெல்லாம் அவன் பொழந்து விட்டான் இல்லையா, அந்த பழத்துக்குள்ளே விழுந்துருவான். அப்படியே ஹீரோ விழும் போது அந்த சேட் பண்ணிட்ட கையில் பத்திரமா பிடிச்சிக்கிட்டே விழுவான். அதுக்கப்புறம் தான் இந்த அற்புதமான இந்த சம்பவமே வந்து நடக்குது. அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா திருப்பி அவனோட பாஸ்ட்டுக்கு போகிறான் இல்லையா, அது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஹீரோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கு. ஹீரோ யாரா அது ஏன் பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு பயங்கர சாக்கு. அந்த பொண்ணு அந்த இடத்துல பயங்கரமா அவனை திட்டிக்கிட்டு இருக்கு, உன்னை நான் அந்த ஃபர்னஸை தானே பார்த்துக்க சொன்னா உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஹீரோக்கு தெரிஞ்சிருது நம்ம திரும்ப பாஸ்ட்டுக்கே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா மயோன். அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, அந்த மெடிசனல் லிக்விட் எடுத்துட்டு போய் டீலர் கிட்ட நம்ம விற்கணும், இப்போ நீ வேஸ்ட் பண்ணிட்டே இப்போ நம்ம என்னத்தை விற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போதான் ஹீரோக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஹீரோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வேற வழியே எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி விட்டு வெளியே வந்துட்டாங்களாமா. அப்போ மயன் என்ன சொல்றேன்னா, சரிவா அந்த மெடிசன் எடுத்துட்டு போய் வெளியே ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த லின் ஃபேமிலி தான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க, மயோன் சிஸ்டர் என்ன வந்து அவங்களோட பிரதர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்காக கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கல்டிவேஷன் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, அடா இந்த வயசில் நம்ம சுத்த தண்டமாக தானே சுற்றிக்கிட்டு இருந்தோம், சரி ஓகே இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கல்டிவேஷன் பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முதல்ல ஒரு வாரியராக மாறணும், அதுக்கப்புறம் கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பீக் 3 மாதிரி ரீச் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு லைனாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ரீச் பண்ணி பவர்ஃபுல்லாக மாதிரி கண்டிப்பாக அந்த ஹாவட்டியனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பொண்ணு வந்து ஏன்டா இவ்வளோ நேரமாக கூட்டிகிட்டு இருக்கேன், காதல் விழல ஒழுங்கு ஏன் சோடா அப்படி சொல்லி அவன் மண்டியில் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸை போய் திறந்து பார்க்குறான். அதுலேருந்து வாசனை வருது இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சாரான் இது வந்து இன்னும் முழுசாக வந்து வேஸ்ட்டாக போகல, கொஞ்சோண்டு எப்ஸான எரிஞ்சு தான் போயிருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் இது வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அங்கே இருக்கிற எப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக எடுக்க ஆரம்பிச்சிடான். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபர்னஸ்க்குள்ளே போட்டுருவான். ஆனால் ஹீரோ கிட்ட தான் கல்டிவேஷனே இல்லையா, அப்புறம் எப்படி அதை வந்து ஹீட் பண்ணுவான், கட்டையை போட்டு தான் பண்ணணும். அப்போ மயன் என்ன கேட்டுட்டு இருக்கு, அளவே தெரியாமல் என்னோட அவ்வளோ எடுத்துட்டு வந்து அந்த ஃபர்னஸ்குள்ளே போட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையுமே அளந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, 10,000 வருஷமா ஒரு அல்கமிஸ்டாக இருக்கிற, இது கூட தெரியலனா நான்லாம் என்னத்துக்கு அப்புறம் அல்கமிஸ்டாக இருந்துக்கிட்டு. ஹீரோ கட்டி யூஸ் பண்ணி நல்லாவே அதில் ஃபயரை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அவங்கள்ட்ட தான் கல்டிவேஷனே இல்லையா, எங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துச்சு, எனக்கு அந்த டவுட் இருக்குது, போக பார்க்கலாம் இருங்க. அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கண்ணாடி கிளாஸ் அதை ஊற்றி வைக்கிறோம். அப்போ மயோன் அதை பார்த்துட்டு சாக்காயிரா, இவ்வளோ பியூரான லிக்விட் அப்படி சொல்லிட்டு இன் ஃபேமிலியோட மாஸ்டர் 3rd கிரேட் லிக்விட் தானப்பா தயாரிப்பாங்க, ஆமாம் இது எத்தனாவது கிரேட் அப்படி
மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5வது கிரேட் இல்ல 6வது கிரேட் லிக்விடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைன் பீட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது தெய்வீக மணிக்கலாம், அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அல்கமியா வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்புறம் அவனோட அந்த மென்டல் பவர்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு அல்கமி வந்து செய்ய முடியும், சிறந்த முறையில் வந்து பில்ஸ் எல்லாம் செய்ய முடியும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மொயனோ வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். மொயனோ கேட்டுக்கிட்டு இருக்கா, ஆமா நம்ம எங்க போறோம் எதுக்கு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். மொயன் அதை பார்த்துட்டு இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படி சொல்லி கேட்கிறான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான், இந்த லின் ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வறுமையில தான் வந்திருக்காங்களா, யாரோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்து கொள்ளடிச்சிட்டானுங்களாமா. இதுக்கு முன்னால் தான் ஹீரோவால் எந்த ஹெல்ப்புமே வந்து பண்ண முடியாது. ஆனால் இப்போ இதான் ஹீரோ ஒரு பயங்கரமான அல்கமிஸ்ட் ஆச்சு. ஹீரோ வந்து அவன் செய்கிற மெடிசன்லாம் விற்கிறதுக்கோசரம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துக்குள்ள போனோடனே அங்கே வேலை செய்கிற பொண்ணே பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப கேவலமாக பார்க்குதுங்க. அப்போ அந்த வேலை செய்கிற பொண்ணு மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, இவங்க 2 பேரும் யாரா உள்ள விட்டுது, இவங்க 2 பேரும் தான் இருக்கிறது ஏழையாச்சே, இவங்க கிட்டலாம் என்னத்துக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு அதோட வேலையை அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க கிட்ட பேசக்கூட அதுக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதை கடுப்பேற்றுற மாதிரி அந்த இடத்துல பேச ஆரம்பிப்பான். அதுவும் வேற வழி இல்லாமல் ஆமா நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை தூக்கி காட்டுறான். அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே என் பின்னாலே வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகுதுங்க. அந்த இடத்துல ஒரு குழந்தை பையன் வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா சுவாங்க. அவனா சொல்லிட்டு இருக்கானோ, ஆமா இந்த இடத்துல லின் ஃபேமிலிக்குலாம் என்னப்பா வேலை, இந்த இடத்துல பணக்காரங்க மட்டும் தான் வரணும், நீங்களாம் சுத்த ஏழையாச்சு அப்படி சொல்லிட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மயன் கிட்டலாம் போயிட்டு பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பான். ஹீரோ உடனே தம்பி அங்கே போவதா இங்கே வா பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு புழக்க ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு 2 பேரும் சண்டை போகிறது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த குழந்தைங்க விட்டு அடிச்சிக்குமே, இந்த 10 வயசு குழந்தைங்க அதெல்லாம் அடிச்சிக்குது, அதே மாதிரியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல பேசும்போது என்னால் சிரிப்பை நிறுத்தவே முடியலைங்க, அதனால கொஞ்சம் மன்னிச்சிங்க. ஏன்னா அவனுக்கு 2 பேரும் சண்டை போடுறது அப்படி தான் இருந்துச்சு, 10 வயசு பசங்க அடிச்சிக்கிற மாதிரி தான். அது சின்ன பசங்க போகிற சண்டையில் இருந்தாலும் அதில் ஹீரோ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவான். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா சுவானதான பயங்கரமாக அடி வாங்கிடுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கர அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மயனை கூட்டிட்டாங்க வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்கான். அந்த வேலை செய்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சுவான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா தம்பி இந்த இடத்துல வந்து தண்ணியை பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சேன் நான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்கிறானாமா. அந்த லிக்விடை செக் பண்ணி பார்த்தான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதாவது இந்த இடத்துல பவர்ஃபுல்லான பொருளை தயாரிச்சாலும் தப்பு, பவர்ஃபுல்லாக மாறினாலும் தப்பு, அதே தான் அவனும் ஆரம்பிக்கிறான். தம்பி நான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அதாவது அந்த லெவல் அதிகமான லிக்விடை பார்த்ததே கிடையாது, நீ வந்து யாரை ஏமாத்துற, உங்க லின் ஃபேமிலி ஏதாவது கோல் மால் பண்றீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரியல் வேர்ல்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு பார்த்தா அனிமேலையும் உனக்கு இதே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி அதெல்லாம் விடுங்க. அந்த சுவான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கம்னா இருக்க மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட கதை இதோட முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்கான் ஹீரோவை. அந்த ஆள் வேற பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க, டே தம்பி ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளியே போயிரு இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை அப்படியே வேற வேற பெருசாகிட்டே போகுது. பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு பெருசு என்ட்ரி கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே அந்த வேலை செய்கிறவன் நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெருசு போயிட்டு அந்த லிக்விடை செக் பண்ணுறாரு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அந்த ஷாக் ரியாக்ஷனை பார்த்த சுவாங்கு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடான். ஹீரோ கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பெருசு டென்ஷன் ஆகிட்டே வாய முறா வேணா அப்படின்ற மாதிரி சுவாங்க திட்ட ஆரம்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் பெருசு இந்த லிக்விட் 6th கிரேட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பாருங்க. அதை கேட்டோன்னே அங்கே எல்லாம் வாயா பொழுதுறானுங்க. அதுலேயே அந்த சுவாங்கெல்லாம் சொல்ல ஓன கதறிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பெருசு கிட்ட அந்த சுவாங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, அந்த யூக்சி சிட்டிலே எவனுமே இது வரைக்கும் 6th கிரேட் லிக்விட்லாம் ரிஃபைன் பண்ணதே கிடையாது, இதே நான் புதுசா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க கரெக்டாக சொன்னீங்க பெருசு, அது 6th கிரேட்ல தான் இருக்கு, இருந்தாலும் திருப்பி ஆட்டி அந்த பாட்டில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த பெருசு என்ன சொல்றோம்னா, ஏன் தம்பி இவ்வளோ அவசரப்படுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இதுக்கு முன்னால் நான் இங்கே வந்தேன் இல்லையா, அப்போ என்னை வந்து 2 பேர் சேர்ந்து ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தானுங்க, அதையும் மீறி எப்படி நான் இங்கே இருப்பாட்டின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அங்கே வேலை செய்கிறவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, ஆமா அந்த 6th கிரேட் லிக்விட் உனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அந்த சுவங்க அதை சொல்கிறான், பெருசை நீ என்ன பண்ண அவனை 2 அறை விட்டு அந்த 6th கிரேட் லிக்விட் எங்கே கிடச்சிச்சின்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த பெருசு பார்த்தீங்கன்னா சுவாங்குக்கு 2 அறையை விட்டுறாரு. அந்த சுவானுக்கு 2 அறையை விட்டோடனே ஹீரோ அந்த இடத்துல சமாதானமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெருசு ஹீரோ கிட்ட டீலிங்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீ குர்ரா தம்பி அந்த மெடிசனை நம்ம ஊர் ஃபுல்லாக விற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே பெருசு அந்த டீல் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த பெருசு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனுக்கு ஹீரோக்கு காசு கொடுத்துருக்காரு, ஒரு 300 சில்வர் காயின் கொடுத்துருக்காரு. மையன்லாம் இதை பார்த்துட்டு பயங்கர சக்காயிரும். அந்த 300 சில்வர் காயின் நம்ம போன வருஷம் ஃபுல்லாக சம்பாரிச்ச காசு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறல. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்னம்மா இதுக்கே நீ சக்காயிட்ட, இன்னும் போக அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு காசோ கொட்ட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்கா, நீ வர ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்ட அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை இதுக்கு மேலே நம்ம இந்த சிட்டியை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போக வேண்டியது இல்லை, அந்த கொலைக்காரன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்பிடுறான். அந்த பெருசு பார்த்தீங்கன்னா அந்த 6th கிரேட் லிக்விட் வேற ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு இருக்காரு. அவனை செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மலான 6th கிரேட் லிக்விட் கிடையாது, அது நார்மலான 6th கிரேட் லிக்விடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பாதிக்கப்பாச்சும் தேவைப்படும் அதோட எஃபெக்ட் வந்து காட்டுறதுக்கோசரம். ஆனால் இது வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாலே போதும் பயங்கர எஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலியை தேடி அவங்க கிளம்ப
ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய டீல் பேசுறதுக்கோசரம். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அந்த லின் ஃபேமிலி கிட்ட அந்த பாட்டிலை காட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஒன்றுமே புரியல. நம்ம ஃபேமிலியில் யாரா 6th கிரேட் வரைக்கும் ரிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் மூச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்து என்ன கிட்டு இருக்கானா, என்ன பெருசு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க போல, அதுக்குள்ளே என்ன தேடி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ பெருசு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு, நம்ம திருப்பி சந்திச்சிட்டோம் தம்பி, நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீலிங் பேச தான். அங்கே நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அங்கேருந்து ஒருத்தனுக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ மயோனோட அப்பா கிட்ட மயோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பா இந்த லிக்விட உருவாக்குனது யார் தெரியுமா, இவன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னவனே, ஹீரோவா அது அப்படின்னு கேட்டுட்டு எல்லாம் சாக்காயிரானுங்க. ஹீரோ தான் இதை உருவாக்கணுன்றது அங்கேருந்து எவனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ப முடியலைங்க. அதான் இவ்வளோ சாக்கில் இருக்கானுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த பெருசு கூட வந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏன்பா தம்பி நான் வந்து உன்னை நம்புறேன்ப்பா, நீ என்ன பண்ண இவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வர மாதிரி எல்லாரும் கண்டு முன்னாலுமே அந்த லிக்விட் வந்து செஞ்சு கேட்டுறேன், இந்த பிரச்சனையே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் அந்த மாதிரி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு செஞ்சு காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் என்ன வந்து நம்புற மாதிரி வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு பார்த்தீங்களா, நீங்கள் இப்போயே வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த பெருசு என்ன சொல்லிட்டு இருக்கிறான், சரி சரிப்பா அதெல்லாம் விட்டுரு, சரி நம்ம பர்சன்டேஜை பற்றி பேசலாம், ஓகே 10% உனக்கு வந்து தரோம் அப்படின்ற மாதிரி வந்து பெருசு சொல்ல, உடனே ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா, பெருசு 10 வேலைக்கு ஆகுது, 20 பேசலாம் இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். அந்த பெருசு பார்த்தீங்கன்னா சரி ஓகேடா தம்பி நீ சொல்கிற மாதிரி 20 வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன, ஹீரோ எல்லாருக்கும் செஞ்சு காட்டுறனால எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோ அங்கே இருக்கிற எப்செல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பெருசு என்ன சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன அளவே இல்லாத எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பானா அப்படின்ற மாதிரி அந்த பெருசு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே சந்தேகப்பட்டுருவாரு. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ வந்து கொஞ்சம் வேடிக்கை பாருப்பா அவன் என்னதான் பண்றான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அதை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோட மென்டல் பவரை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ நல்ல மென்டல் பவர் இருக்கே அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் அப்படியே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பயங்கரமாக வாசனை வர ஆரம்பிச்சிடுதுங்க. உடனே அவங்களுக்குலாம் பயங்கர சாக்கு, நான் நினச்சே பார்க்கலப்போ இந்த சின்ன பையன்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கு அப்படி சொல்லிட்டு, இவ்வளோ சின்ன வயசுல இந்த அளவுக்கு சூப்பராக அல்கமிலாம் வந்து பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு அந்த பெருசே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஹெவன்லி போல் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை போய் அப்படியே வந்து டச் பண்ணுறான். அப்படியே வெளியே காட்டினா ஹீரோ அந்த லிக்விடை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டான், செஞ்சு முடிச்சிட்டான். அதை பார்த்து அந்த பெருசெல்லாம் சாக்காயிராரு, இதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் கண்ணை முடிச்சு என்ன சொல்லிட்டு இருக்குன்னு, அவ்வளோதான்ப்பா செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இன்னொன்று ஹீரோக்கு தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஹீரோட பவர் யூஸ் பண்ணதால். அந்த பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னுமே சாக்கில் தான் இருக்காரு. இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து ரெடி பண்ணான் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த லிக்விட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கிரேடில் தான் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் என்ன அவங்க வந்து வேற மாதிரி வந்து டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு வந்து அல்கமிஸ்ட்டாக அவனை கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இல்லை பெருசு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என்னோட மென்டல் பவர் வந்து கம்மியாக இருக்குது, இதெல்லாம் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெருசு அதுக்குமே ஒரு வழி சொல்கிறாரு. அவங்க இடத்துல இப்போ ஒரு ஏலம் வந்து நடக்க போதான், அதில் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னென்ன ஏலத்துக்கு விட போகிறோன்றதெல்லாம் வந்து அவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வாங்கலாம் சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறான். அப்போ அந்த பெருசு என்ன சொல்லிட்டு இருக்கு, நான் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்மி விலையெல்லாம் வந்து இருக்காது, பயங்கரமாக ரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா லிக்விடோட ஃபார்முலாவை அவங்ககிட்ட வந்து சேல் பண்ணால் அவங்க நிறைய அமௌண்ட் வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஏலத்தில் போய் அந்த பொருளை வாங்க போகிறான். அந்த பெருசெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயன் ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தலை சுற்றி அந்த இடத்துல மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, வாழ்க்கை முழுக்க என்கிட்ட வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்கிறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அசாசியன்ஸ்லாம் காட்டில் அப்படியே எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் மயோனும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயோன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. மயோன் அந்த இடத்துல இறந்து போகிற மாதிரி ஹீரோக்கு வந்து கனவு வந்துகிட்டு இருக்குங்க. ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான், என்னோட போன லைஃப்பில் நடந்த எந்த சம்பவத்தையும் நான் இப்போ நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே வெளியே காட்டினான். வெளியே அந்த குதிரை வண்டியில் இருந்தாலே அவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்ன ரெண்டாவது அங்கிள் நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ மயோனோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கானா, டே தம்பி நீ வந்து வழி மாறி இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அங்கிள் என்ன மறந்துட்டீங்களா, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, என்னப்பா நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே மறந்துட்டு இருக்கீங்களே, உங்களை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அங்கிள் வந்திருக்கேனே, நம்ம சுவானிவான் சிட்டிக்கு வந்து திரும்ப போயிடலாம், 2 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வெளியே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நல்ல தகவல் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். சப்டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்காக இருக்குங்க. நான் வந்து அப்படியே அந்த ஸ்டோரியை பார்த்து தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயோன் வந்து இந்த பிரச்சனையை பற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க என்னாச்சு அப்படி சொல்லும் போது அவர் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பிரதரை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பயங்கரமாக வந்து நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருமே பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் நல்லா தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து பொய்யாக்குற மாதிரி இவர் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் அவங்க அப்பா கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டாரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவரை பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ இந்த அளவுக்கு பண்ணதுலேருந்து நீ வந்து இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் என்னோட மகனே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காரு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி. எனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்கை கேட்கும் போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா திரும்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாரா. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, இப்போ வந்து நீங்கள் போக தேவையில்ல, இப்போ நீங்கள் உங்களோட சிட்டிக்கு போனீங்கன்னா வந்து அது வந்து சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவரை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போன லைஃப்ல இதே
மாதிரியே நடந்திருக்கும் போல. அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய சம்பவங்கள்லாம் நடந்து இவங்க எல்லாரையும் போட்டுட்டாங்களோ என்னவோ தெரியல. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் அந்த பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்ப ஹீரோ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே, இந்த வாட்டி அது நடக்காது. இப்பதான் நான் இருக்கேன்ல, போன வாட்டி தான் என்னால எதுவும் பண்ண முடியல. இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிலாம் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த லூசு பயல காட்டினா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, என்னோட தாத்தா கோமாக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கவே மாட்டேன்னிட்டாரு. காரணம் பார்த்தீங்கன்னா, அது அங்க ஒரு மகன் உயிரோட இருக்கான் இல்லையா, அதனால ஒப்படைக்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு போல. இப்போ இவனுங்களோட பிளான் என்னன்னா, இவரை கூட்டிட்டு போயிட்டு நடுக்காட்டிலே வச்சு சம்பவம் செய்யறது தான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பெருசுகிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டு வந்து போயிருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து வேற மாதிரி தான் வந்து பேச ஆரம்பிப்பான். அது அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது, அவருக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கு ஹீரோ அந்த காரணத்துக்கோசரம் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் தானே, அதாவது எல்லார்ட்டையும் வந்து மெடிசன்ஸ் விற்கிற ஆளு தான். இப்போ ஹீரோட அந்த லின் ஃபேமிலிக்கோசரம் அவர் சப்போர்ட் பண்ணாருன்னா, அப்புறம் அந்த ஃபேமிலி கூட தேவையில்லாம பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ அந்த பெருசுகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் வந்து உங்ககிட்ட எதுவும் பெருசாலாம் வந்து கேட்கல. லின் ஃபேமிலிக்கு லைட்டாக பாதுகாப்பு தான் தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தரதால மற்ற ஃபேமிலி கூடலாம் உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனைலாம் எதுவும் பெருசாக வரப்போறதில்ல அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெருசை ஒத்துக்க வச்சிருவாங்க. எப்படி ஒத்துக்க வைப்பானா, அந்த லிக்விட வந்து உங்களுக்கு செய்யறது கத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. அப்படியே அந்த லூசு பையில காட்டினா அவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கான், நம்ம கொடுத்த 2 நாள் டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நாளா எந்த ஒரு தகவலுமே வரலன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆள்ல 2 பேரை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்ன தம்பி நல்ல தகவல் வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா, உன்னோட மொத்த பிளானே எனக்கு தெரியும்டா வேணா, உங்க அப்பா வந்து இப்போ இவரை போட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நீ அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோனோட மொத்த பிளானே அந்த இடத்துல புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் கூட அவன் சுத்தமா சாக்கே அவ்வளோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, நீ என்னடா பண்ண போறப்ப என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்க அப்பா உங்ககிட்ட என்ன பண்ண சொன்னாரோ அதை தான் இப்போ நான் உனக்கு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். போட்டு தள்ள போறாங்க அவ்வளோதான். அப்படியே ஹீரோ கூட்டின்னு வந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு வெளியிலன்னு விளக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் அந்த இடத்துல வாட்டமாக வந்து சிக்கிக்கிறான். இதுக்கு முன்னால ஏதோ நான் தான் பெரிய பிஸ்தா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருந்தான் இல்லையா, ஹீரோ கிட்ட சிக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செத்த பாம்பு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். ஐயோ என்னை விட்டுருங்க, என்ன கொன்றாதீங்க அப்படின்னு. ஹீரோலாம் விடுற ஆளா, ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டுன்னு அவனை போட்டு அந்த இடத்துல சொல்லி முடிச்சு விட்டுறான். ஏன்னா இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து பிளான் பண்ணி இப்போ வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது, அந்த பெருசு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, இன்னொரு 4-5 நாளில் நீங்கள் வந்து கிளம்ப போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோ பக்கத்தில் ஒருத்தர் வந்து உதிரியில் வந்துகிட்டு இருக்கான் இல்லையா, அவனை பற்றி தான் ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா யோன்பா. அவன் லீ ஃபேமிலியோட 2வது பிரதர் ஆமா. ஹீரோ ஃபியூச்சர்ல இருந்து தானே திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். அதனால ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். ஃபியூச்சர்ல இந்த யோன்பா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாரியராக வந்து மாறுவானா, அதை தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த யோன்பா வந்து கேட்குறான், என்னத்துக்குற என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து உனக்கு ஒரு சில மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்லாம் கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அவன் எட்டு ஒரு ஜெம்மு மாதிரி இருக்கிறதே வந்து எடுத்து கொடுப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஜெம்மை அவனோட நெத்திக்குள்ள வந்து செலுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பன் யூஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு குட்டி கல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணுவான். அதாவது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இது ரொம்ப சூப்பராக இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லீ ஃபேமிலிக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த யுவன்பா பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், தம்பி நீ கொடுத்தல அந்த டெக்னிக் சூப்பராக இருந்துச்சுடா, இதே மாதிரி நிறைய இருந்தால் கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். லீ ஃபேமிலியோட ஹெட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீரோ வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவங்க அப்பாவும் அங்கிளையும் போயிட்டு தனியாக ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா லீ ஃபேமிலியோட ஹெட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்து கொடுப்பாங்க. அந்த லெட்டரை பெருசு தான் கொடுத்துருப்பாரு போல. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷமாயிருவாங்க. அப்போ அவங்க ஹீரோ கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் 6th கிரேட் லிக்விட் செஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட கேட்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கோசரம் ஒரு செடி எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க சாக்காயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புறாங்களே. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த லீ ஃபேமிலியோட பொண்ணு வருது. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா யானர். அந்த பொண்ணுகிட்ட ஹீரோ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா, இவர் தான் மாஸ்டர் குயின் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன கேட்டுக்கிட்டு இருக்குன்னா அவங்க அப்பா கிட்ட, இவன் பார்க்க குழந்தை பையன் மாதிரி இருக்கிறான், இவன் என்னத்துக்கு மாஸ்டர் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கானா, அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாயிலே போட்டுக்கோ, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் எவ்வளோ திறமைசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்ன மாஸ்டர்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க, ஈச்சாங் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, எங்க அப்பா கேட்டுட்டாருன்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் உனக்கு நான் இந்த வீட்டை சுத்தி காட்ட போறேன் அப்படி சொல்லும். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னால போக ஆரம்பிச்சிடான். அப்படியே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ எங்க கூட்டிட்டு போய் காட்டுதுன்னா, அவங்க பில் ரிஃபைன் பண்ற இடத்த எடுத்துட்டு போய் காட்டி, இது ரொம்ப பெருசா இருக்குல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சந்தேகமாவே எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க அல்கமில பயங்கரமான மாஸ்டரா அப்படி சொல்லி கேட்குது. அப்ப ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏமா நான் உனக்கும் ப்ரூவ் பண்ணணுமாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல சியோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் யார் தெரியுமாங்க, அவன் தான் இந்த இடத்தோட பெரிய பிஸ்தா, அதாவது அல்கமிஸ்ட்லாம் அவன் தான் அந்த இடத்துல பயங்கர சீனியஸ் ஆமா. எல்லாரும் அந்த இடத்துல பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த பொண்ணு அவன்கிட்ட ஹீரோ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குதுன்னா, எங்க அப்பா சொன்னாரு இவர் பெரிய அல்கமில மாஸ்டராமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஹீரோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இவன் குழந்தை பையன் மாதிரி இருக்கிறான், இவன் அல்கமில மாஸ்டரா, இவனை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அவனோட பெருமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு பில்லா ரிஃபைன் பண்ண தெரியுமா உனக்கு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ அவனை பார்த்து என்ன சொல்லிடுறானா, நீ ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது, நான் 18 வருஷமா வந்து அல்கமிஸ்டா இருக்கேன், எனக்கு பில்லா ரிஃபைன் பண்ண தெரியும், நான் நிறைய ரிஃபைன் பண்ணியிருக்கேன், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கணும். ஹீரோவை பார்த்து அவன் அந்த கேள்வி கேட்டே இருக்கக்கூடாதுங்க.
ஹீரோ 10,000 வருஷமா அல்கெமிஸ்டா இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கும் பில்லாம் செய்ய தெரியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து 6th கிரேட் லிக்விட செஞ்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அங்கிருந்து எல்லாரும், டேய் யாரா நீ குழந்தைப்பா எங்ககிட்ட வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கிற, 6th கிரேட் லிக்விட்லாம் எங்க மாஸ்டர்லேயே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் லிக்விட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அந்த இடத்துல ரிஃபைன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த யானர் பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான், டேய் ஏன்டா இருக்கிற லிக்விட்லாம் வேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹீரோ அதை என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை வந்து லெவலப் பண்ண போறான். ஹீரோ அதுக்கப்புறம் அதை செஞ்சு முடிச்சிடறாங்க. அப்போ அந்த யானர் பொண்ணு வந்து பார்க்குறா, இது வந்து இந்த 2 ஸ்ட்ரீம் 3 பாயிண்ட் டெக்னிக் தானே, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லிக்விட்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ்லாம் தனியாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருவான். ஹீரோ அந்த லிக்விட் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டானா, அதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த லிக்விட் பார்க்க பயங்கர பியூரிஃபையாக இருக்குது, அது மட்டும் இல்லை அது 5th கிரேடில் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்ட அந்த சியோவுக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுது. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிஜமாவே அவன் செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா யானரை தள்ளி விட்டுட்டு போயிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யானர் கீழே விழ போகும்போது அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா யானர் கேட்ச் பிடிச்சிடறான். அப்படியே அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே வந்து எவனுமே அதை கண்டுக்க மாட்டான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செஞ்ச லிக்விடே அவனுங்க ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கால அந்த ஷாக்லேருந்து வந்து இன்னும் ரிலீஸ் ஆகவே முடியல. அந்த சியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இது எப்படி நடந்துச்சு, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேடா, இனி என்னடா டெக்னிக் யூஸ் பண்ணாமலாம் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான், தம்பி இது ஒரு சிம்பிள் பேசிக் டெக்னிக் தான், இது கூட தெரியல அப்படின்ற மாதிரி அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ யானர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இப்போ இவன் யூஸ் பண்ண டெக்னிக் மாஸ்டர் ராண்ட்ரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதே டெக்னிக் தான், இவன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இது யூஸ் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே பயங்கர காமெடியான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த சிஓ அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹீரோ செஞ்ச லிக்விடே பார்த்தீங்கன்னா ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது ஒரு பெரிய ஷாக்கில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து ரிலீஸ் ஆக ரொம்ப நேரம் ஆகுன்றாங்க இல்லையா, அதான் அவங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அந்த இடத்துல கிளம்பிடுவான். யானர் பொண்ணு ஹீரோ பின்னாலே வந்துகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், இப்பயாச்சும் நம்புறியாம்மா நான் வந்து போய் சொல்லலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொல்கிறா, ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன், நீ ஒரு பெரிய மாஸ்டர் தான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான், நீ ஒத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவான். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பின்னாலே போயிட்டு ஹீரோட கையெல்லாம் பிடிச்சிக்கிறா. அப்போ அவர் சொல்கிறா, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறீங்க, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் அவளும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறா. அவள் பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 30 வாட்டி மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லி அப்படியே மாஸ்டர்னே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோக்கு விழுந்து விழுந்து அங்கே பணிவிடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பெருசாக அது கண்டுக்க மாட்டான். ஹீரோ எதுக்கு வந்தாலுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறானா, ஹீரோ அல்கமியில் பயங்கர திறமசாலியாக இருக்கான், ஏதாவது கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு தான் ஹீரோக்கு இந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த மென்டல் பவர்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவள் ஹீரோ கிட்ட கேட்குறா. அப்போ ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் 10,000 வருஷமா அல்கமிஸ்டாக இருந்திருக்கு, ஆனால் அந்த பவர்ஸ்லாம் இப்போ என்கிட்ட இல்லையே, அதனால் இப்போ என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அவட்ட என்ன சொல்லிடுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசாக அல்கமியில் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதை கேட்டவனே அவளுக்கு பயங்கர கோவம் வந்துடும். டே என்கிட்டே விளாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தையே பிடிச்சிருவான். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மயான் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்துருவா. அப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல கையை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ மயான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, டே இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பா. அதுக்கப்புறம் ஹீரோ மூக்கு பிடிச்சி போய் திருவாரூர் முச்சிரும். ஏன்டா டே நீங்கள் வந்து உன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா, எதுக்குடா நீ அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோவை பிடிச்சி அந்த இடத்துல பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நீங்கள் எது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். ஏமா கொஞ்சம் சொல்லி புரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ நல்லா அந்த இடத்துல கோத்துட்டு மயான் பார்த்தீங்கன்னா ஹீரோ தவடையிலே ஒன்று வைக்கிறாங்க. ஹீரோ ஒருத்தனை போட்டு தரலாம் இல்லையா, அவனோட அப்பா தான் வந்து காட்டுறாங்க. அங்கே ஒரு காவலாளி வந்து சொல்லிட்டு இருக்கான், யூக்சி சிட்டிக்கு வெளியே வந்து நம்மளோட யங் மாஸ்டர் இறந்து கறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோட அங்கிள்லாம் லீ ஃபேமிலியில் தானே இருக்காரு, அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு போகிறான். அந்த மாதிரி அவங்களாம் லீ ஃபேமிலியில் வந்து தங்கியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல அப்புறம் பயங்கர கடுப்பாயிருவான். அந்த யுவான் போவை கட்டினா அவன் பார்த்தீங்கன்னா அந்த கதையை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கான். ட்ரைனிங் பண்ணுறன்னு தான் சொல்கிறான், ஆனால் எனக்கு பார்க்க என்னவோ அவன் டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லின் ஃபேமிலியோடும் லீ ஃபேமிலியோடும் பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அட பெருசாக எதே பேச மாட்டாங்க. இவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்ய போகிற உதவிக்கு மிக மிக நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா லின் ஃபேமிலி இங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க. யுவான் பாவை கூட வந்து பாதுகாப்புக்கு அவங்க அப்போ சொல்லுவார். அதுக்கு யுவான் பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஒரு டீ கடை தான் வந்து காட்டுறாங்க. அந்த டீ கடையில் தான் ஹீரோ உட்காந்து அங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டீ கடை வந்து ஈ ஃபேமிலிக்கு சொந்தமாக இருக்குது. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈ ஃபேமிலி நம்ம லின் ஃபேமிலிக்கு தொலை கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ யுவான் பா வந்து ஹீரோ கிட்ட கேட்குறான், எதுக்கு என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து அந்த யுவான் பா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ வந்து பொண்ணுங்க கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பொண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆபத்தானுங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஹீரோ அந்த மாதிரி சொன்னோடனே அந்த யுவான் பா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு பொண்ணுங்களாம் வேணாம், எனக்கு இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கொடு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு கிட்ட அங்கே வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனா சொல்லிட்டு இருக்கானா, உங்கள் அப்பா என்கிட்ட கேம்லிங் ஆடி தோத்து போயிட்டாரு, அதில் உன்னை என்கிட்ட வித்துட்டாரு, ஒழுங்காவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழிப்பிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணை என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அவன் தவடையிலே அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்னை யாருமே இந்த இடத்துல காப்பாற்ற வரப்போகிறது கிடையாது,
ஏன்னா நான் தான் உன்னை வந்து இப்போ காசு கொடுத்து வாங்கிட்டேன், அதனால பிரச்சனை பண்ணாமல் நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான சைஸுக்கு ஒருத்த வந்து நிற்கிறாங்க. அந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். டேய் ஒழுங்கா அந்த டீ கடையை விட்டு வெளியே ஓடி போயிரு, இல்லைனா அந்த லியாங் சேன் ஆகிய நான் உன்னை அப்படி எப்படி கொல்லுவனே தெரியாது, விதவிதமாக கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, டேய் குண்டு பையலே ஒழுங்கா இந்த பிரச்சனை தலையிடாத, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த குண்டு பையன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, டேய் நான்லாம் தலையிடுவேன்டா, அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே அவன் மனசுக்குள்ள யோசிச்சு போக்குறான், இந்த ஃபேமிலி கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் லின் ஃபேமிலி, அதுக்கப்புறம் லீ ஃபேமிலி, இவங்க யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணக்கூடாது, இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய மூடிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெத்தோடய வந்து வெளியே போவான். போகிற வேலையை பார்த்தீங்கன்னா தடுக்கி விட்டுரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வந்து கிளம்பிடுவான். உடனே அந்த குண்டு பையன் போய் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான், என்னம்மா தங்கச்சி உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, நான் வேணா டாக்டர் வர சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, என்னம்மா நீ ஆள் பார்க்கவே இந்த அளவுக்கு வீக்காக இருக்கிற, என்னெல்லாம் பாரு, என்ன மாதிரி எப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பாடி வந்து இப்படிலாம் வச்சிருந்தா தானே எவனா மிரட்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், நீ என்ன இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ யோன்பா அந்த இடத்துக்கு வந்து அவனை அழைக்க பிடிச்சி அப்படி தூக்கிடுறான். அவன் திரும்பி பார்த்துட்டு சக்கறான், டேய் நீ என்னடா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க, சரி என்னடா தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க, இறக்கி விட்றா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பானா. அதுக்கு யோன்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனை ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னார், அதான் அவனை தூக்கிட்டு போகலான்னு வந்தன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா, டே நான் அந்த எத்தோட யங் மாஸ்டரா, என்னை ஃபுல்லாக தூக்கிட்டு போகக்கூடாதுடா, நீ போயிட்டு அவனை வர சொல்லி என்ன பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு யோன்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், டே வாயா மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கிட்டு வந்து போக ஆரம்பிச்சிடறா. போகும்போது அந்த குண்டு போய் இவர் கத்திக்கிட்டே போகிறான், டே என்னை காப்பாத்துங்கிறா, இவனை தூக்கிட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் அந்த ஒருத்தன் கூட ஒரு ரியாக்ஷன் தர மாட்டேன், எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த குண்டு பையனை அவன் ஹீரோ கிட்ட தாங்க தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த யோன்பா வேற எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு இருக்கானா. அந்த குண்டு பையன் அவனை பார்த்து அந்த இடத்துல பயங்கரமாக பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ யோன்பா வெளியே போக சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன், என்னோட பேர் ஈச்சங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே அந்த குண்டு பையன் கண்டுபிடிச்சிடான், நீ தானே அந்த அல்கெமிஸ்ட் லீ ஃபேமிலியில் இருக்கு, அந்த ஆள் நீ தானே அப்படின்ற மாதிரி. ஹீரோ எதுக்கு அந்த குண்டு பையன் அங்கே தூக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கானா, ஃபியூச்சரில் இவங்க இடத்துக்கு கூட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க கூட வந்து பிஸ்னஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கோசம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த குண்டு பையன் பிஸ்னஸ் என்ன சொல்லிட்டு இருக்கான், டே தம்பி நீ என்ன பண்ணுற, நீ வீட்டுக்கு கிளம்பு, அதெல்லாம் இங்கே பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த குண்டு பையனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, டே இந்த குண்டு பையில ஒரு லெட்ரு, இதை வச்சு படிச்சு பார்த்துட்டு எதை வந்தாலும் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே கிளம்பிடுறான். அந்த லெட்டரை பார்த்து அவன் பயங்கர சக்காயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு பில்லை வந்து கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டோன்னே அவன் கை காலம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுதுங்க. ஒருவேளை ஹீரோ தான் இந்த பில்லை அவனுக்கு கொடுத்துருப்பானோ, இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா யோன்பா எங்கேயே திருப்பி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். யோன்பா கேட்குறான், திருப்பும் நம்ம எங்கப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ எந்த பதில் சொல்லாமா என் பின்னாலே வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அது பார்த்தீங்கன்னா ஒரு அல்கமி பண்ணுற இடமா இருக்கும் போல, அதான் அல்கமிஸ்ட்லாம் இருப்பாங்களே அந்த இடம் தாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோன்பா பார்த்து எல்லாம் அங்கே சாக்காயிரானுங்க. ஆமாம் இவருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை இவர் அல்கமி கற்றுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. யோன்பா உடனே டென்ஷன் ஆயிரண்டே வாய முழுங்கடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோஹான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யோன்பாவை அங்கிள்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோன்பா வந்து இவரை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா ஹீரோ கிட்ட நீங்கள் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் எங்கள் அல்கமி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி அல்கமிஸ்டாக மாற வந்திருக்கேன்றான். இந்த மாதிரி சொன்னவனே அங்கேருந்து பூரா பேர் சாக்காயிரான். அந்த பொண்ணு கூட சாக்காயிடுது. இந்த பையனுக்கு நம்ம வயசு தான் இருக்கும், இவன் அல்கமிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட மனசுக்குள்ளே ஓடுறதெல்லாம் வேற விஷயம் தான். நம்ம மட்டும் அல்கமிஸ்ட்டை வந்து பாஸ் ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி ஃபர்னஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பயங்கரமாக வந்து பில்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணலாம், பயங்கரமான எலிக்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம், அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம பவர்ஃபுல்லாக மாறலாம் அப்படிலாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழ்ற வராங்க. இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சவனுங்க மாதிரி இருக்கிறவனுங்க. அவன் யோன்போவை பார்த்தோன்னே அந்த இடத்துல பயங்கர சக்காயிரான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே யோன்பா கிட்ட ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதுவும் பயங்கரமாக யோன்பா பார்த்தீங்கன்னா அவனுங்களை பிடிச்சி பொழந்திருக்கான். இவங்ககிட்ட இருந்து எப்போ தப்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பேக்கில் பெயின் வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பேக் அடிச்சு ஓடிடுறான். இதை பார்த்துட்டு தான் அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அவன் போகும்போது என்ன வச்சுக்கிட்டு போகிறான்னா, அந்த யோன்பா கூட எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் வந்து கம்முனா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ சின்ன வயசுல எதுக்கு நீ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்லிட்டு ஆசைப்படுற, உன்னால் அந்த பிள்ளை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த அல்கமி அசோசியேஷனில் இந்த மாதிரி இந்த வயசில் இருக்கிறவங்க தான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த ரூல்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த மாதிரி பேசுறதை கேட்டோன்னே அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆளுக்கு ஒன்று பொருளை பேச ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ அந்த இடத்தோட பிரசிடென்ட் வந்துட்டு இங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பிரசிடென்ட்டை பார்த்தோன்னே ஹீரோ கொஞ்சம் ஷாக்காயிரும். ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்த சம்பவம்லாம் ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அவர் ஒரு சில நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவான் பாய்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா நீயுமே வந்து அல்கமி கற்றுக்கலான்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, இப்போ நீ வைக்கிற அல்கமி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் உன்னால் திரும்ப அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு அல்கமிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு மொத்தம் 3 டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்கிறாரு. அது ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்ப்ஸ்லாம் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறது, 2வது லிக்விட் வந்து ரிஃபைன் பண்ணுறது, 3வது ஒரு பில்லை மேக் பண்ணுறது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிடுச்சு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கோசரம் உள்ளே வந்து போகிறான். அந்த
இடத்துக்குள்ள போனோடனே ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுதுங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி அந்த ஹெர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூத கண்ணாடிலாம் வச்சு யூஸ் பண்ணி ஆர்டர் வைஸாக பிரித்து வச்சிருந்துருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அசால்ட்டாக அதெல்லாம் பிரிச்சிருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பிரித்து வச்சிருவான். அந்த எக்ஸாம் நடத்துறவர் பார்த்தீங்கன்னா நீ சூப்பராக பண்ணப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த இடத்துல மார்க்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சைனீஸ்லாம் மார்க் போடுறதால அது எவ்வளோ மார்க்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது டெஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிடுவான். அப்படியே அங்கே இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அப்புறம் பாஸ் ஆனால் ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு பையன் சொல்கிறான் ஏதாவது லக்கில் வந்து பாஸ் ஆகிட்டு இருப்பான் அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் டெஸ்ட்லாம் ரொம்ப ஈஸி தான், மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா அந்த டெஸ்ட்லாம் ஈஸியாக பிரிச்சிடலாம், ஆனால் ரெண்டாவது டெஸ்ட் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோட ரெண்டாவது டெஸ்ட் என்ன தெரியுமாங்க, லிக்விடை ரிஃபைன் பண்ணுறது. ஹீரோக்காக தான் கை வந்த கலையாச்சு. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா விஷயம் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு அப்படியே ரிஃபைன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருவான். இதுக்கு முன்னால் ஹீரோ எப்படி ரிஃபைன் பண்ணான்றதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வந்து ரிஃபைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போலாம் வந்து ஒன்றுமே தெரியாது இல்லையா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குறைஞ்ச டைமில் அதை ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான். அந்த மார்க் போடுற அந்த ஃபர்னஸை திறந்து பார்த்துட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கை போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே தேர்ட் டெஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்து வெளியே இருந்தவங்களாம் சாக்காயிரானுங்க, என்ன தானே நடந்துகிட்டு இருக்குது, அதுக்குள்ள அவன் ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதுலேயே அந்த 7 பிடிச்சிருக்கான் இல்லையா, அவன்லாம் என்ன சொல்கிறானா இவன் சீட் பண்ணுறான் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஜோஹானே உள்ள போயிட்டு வந்து பார்க்க சொல்லுவார். அவங்க உள்ள வந்து பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் அப்படியே ஏரில் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இது என்ன டெக்னிக் தெரியுமாங்க, இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் டெக்னிக். அம்மா இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அம்மா. ஹீரோ பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர சாக்காயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னா, நம்ம தாத்தா ஒரு தடவை சொன்னார் இல்லையா, இது வந்து இருக்கிறதுலே ஒரு கஷ்டமானது அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் போர்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும், அதுக்கு நிறைய விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க தாத்தா மட்டும் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காராம்மா. அவங்க தாத்தா யார் தெரியுமாங்க, இந்த இடத்தோட பிரசிடென்ட் தான் அவங்க தாத்தா. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதை ரிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிச்சிருவான். அப்படியே வெளியே இருக்கிறவங்களாம் கட்டினவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவன் ரிஃபைன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கதவை திறந்து இவங்க வெளியே வராங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக அந்த இடத்துல போய்கிட்டு இருப்பானே. இவங்களாம் நினச்சிக்கிறானுங்கன்னா அவன் வந்து கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஏன் இவ்வளோ வந்து டல்லாக இருக்கானா, இப்போ ரிஃபைன் பண்ணாலே அதனால அவனுக்கு எனர்ஜியே சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட்டும் ஹீரோ செஞ்ச பில் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அவருக்கே சாக்கு தான். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா 16 வயசு ஒரு பையன் 3 டெஸ்ட்டையும் பர்ஃபெக்டாக பாஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் 3rd லெவல் பில்லை வந்து அவன் செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பாருங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வாயை பொழுந்துறான், இன்னும் அது 3rd லெவல் பில்லு செஞ்சுட்டான். அந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த இடத்துல கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அல்கமிஸ்டாக மாறிட்டான். அதுக்கான பரிசாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அந்த குட்டி ஃபர்னஸ் கொடுப்பாங்க. இப்போ அதை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த ஃபர்னஸை காட்டுறதுக்கோசரம். அப்போ அந்த 7 பிடிச்சவன் யோசிக்கிறான், இவன் எப்போ 3rd கிரேட் பில்லை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அவனுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஃபர்னஸ் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஒருத்தர். அந்த இடத்துல ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எந்த ஃபர்னஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஃபர்னஸையும் வந்து பார்க்குறான். ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே இருக்கிறது எதுவுமே பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ அதெல்லாம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தட்டிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபர்னஸை, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இவ்வளோ கவனமாக அங்கே இருக்கிற ஃபர்னஸில் வந்து கவனிச்சு அதில் எது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான் இல்லையா. இதை பார்த்தோன்னே அந்த ஃபர்னஸை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தார்ல, அவருக்கு பயங்கர ஷாக்காயிருது. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லையா. அதாவது இந்த மாதிரி ஃபர்னஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணுறான் இல்லையா, எது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட பிரதரும் அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோட பிரதர் ஒரு ஃபர்னஸ் யூஸ் பண்ணி ஹீரோவை பார்த்தீங்கன்னா அடிச்சு தோக்கடிச்சிடறான். அப்போ ஹீரோ மட்டும் சொல்லிட்டு இருக்கானா, நான் வந்து உனக்கே தாப்புனான்னு கிடையாதுப்பா, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் அந்த இடத்துல ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ கரண்ட்ல அந்த ஃபர்னஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். அந்த இடத்துல இருக்கிறதுலே அந்த ஃபர்னஸ் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபர்னஸை போய் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ அங்கேருந்து எவனா சொல்லிட்டு இருக்கானா, தம்பி நீ வந்து அந்த ஃபர்னஸை மட்டும் எடுத்துக்காதப்பா, நீ போயிட்டு இங்கே இருக்கிற மற்ற எல்லா ஃபர்னஸையும் பாரு, அதை தவிர வேற எதனா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹீரோக்கு தானே தெரியும் அந்த ஃபர்னஸோட சீக்ரெட்டை பற்றி. ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த ஃபர்னஸை நான் எடுத்துக்கிறேன், இதே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 7 பிடிச்சவனை காட்டினா இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து அவன் பார்த்தா அசல்ட்டாக அல்கெமி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு அவன் சீட் பண்ணியிருக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த லீ ஃபேமிலி தான், லீ ஃபேமிலி தான் அவனுக்கு கூட்டின்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ ஃபேமிலி மேலே பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி எல்லாத்தையும் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ கட்டினா ஹீரோ அந்த ஃபர்னஸ் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வேஸ்ட் ஃபர்னஸாக இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு சரி ஓகே நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேலே போயிட்டு அந்த ரிஃபைன் பண்ணுற இடத்துல பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தனையுமே வந்து காணோம். அப்போ மயோன் வேகமாக வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, லீ ஃபேமிலியோட கடையில் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அந்த கடையில் என்ன பிரச்சனை தெரியுமா போயிட்டு இருக்கு, அந்த 7 பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா அந்த லீ ஃபேமிலியை டார்கெட் பண்ணி இந்த ஃபேமிலி வந்து ஒரு வேஸ்ட் பீஸ், அவங்க அல்கெமியில் வந்து சுத்த தண்டம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்டின்னு வந்து 2 பேருக்கும் அந்த இடத்துல ரிஃபைன் பண்ணுற போட்டி வச்சிருக்கானுங்க. லீ ஃபேமிலி சார்பாக ரிஃபைன் பண்ணிட்டு இருந்தாலே அவன் பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணுறதுல ஃபெயில் ஆயிடுறான். அப்புறம் என்ன அந்த 7 பிடிச்சவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவரா பேச ஆரம்பிச்சிடான். பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாலே பார்த்தீங்க அந்த லீ ஃபேமிலியை சேர்ந்த ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டு, எங்களோட ஆளை பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ திறமைசாலியாக இருக்கான், நாங்கள் தான் அதெல்லாம் பெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிச்சிடான். அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கிட்டு ஆமாங்க எங்கே பாருங்க இவங்க வேஸ்ட்டு அவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசுறது கேட்டவுடனே அந்த இடத்துல யானர் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டே எல்லாம் வாங்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 7 பிடிச்சவன் திரும்ப ஆரம்பிச்சிடறான். அவனா சொல்லிட்டு இருக்கான், என்னோட ஆள் பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படியே அவனோட பவர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வந்து எவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான்
இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் பின்னால் நின்று ஆமா சொல்றதுக்கு ஒரு 4 பேரை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பான் போல. அங்க ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா இவன் எந்த சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யானை தான் அங்கே பயங்கர கடுப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சிடான், ஆமா இந்த இடத்துல வந்து சியோன்னு சொல்லிட்டு ஒரு ஜீனியஸ் இருந்தாரு, அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனோட நிலைமை என்னாச்சு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த சியோ பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் யானருக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. யானர் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிக்கிட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா பூவை கீழே போட்டு அவன் தானே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மெரி மெரி மெரின்னு மெரிச்சிட்டு போறான் அந்த பூவை. யானர் பக்கத்துல இருந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மிஸ் யானர் நீங்க கவலைப்படுத்தீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து ரிஃபைன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். லீ ஃபேமிலி சார்பா அந்த இடத்துல இன்னொருத்த வந்து ரிஃபைன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த ஆப்போனட்ல பார்த்தீங்கன்னா அவனும் இன்னும் பில்லை வந்து ரிஃபைன் பண்ணி செஞ்சு முடிக்கல. அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் யாருமே வந்து வின் பண்ணல. அதனால இவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வந்து அதை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த ஆப்போனட் டீம்ல நல்லா தான் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே அதை வந்து நல்லா தான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அந்த ஆப்போனட் டீம்ல அதுக்கப்புறம் வேலையை காட்டிடுவானுங்க. அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இவன் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கானா இவனோட பில்லை பார்த்தீங்கன்னா அவன் வந்து டேமேஜ் பண்ணி விட்டார் அவன் பவர் யூஸ் பண்ணி. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபுல்லாக கண்ட்ரோல் இல்லாமல் வந்து போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த லீ ஃபேமிலி வந்து தோத்து போயிடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பில்லே ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி முடிச்சிருவான். அப்போ அந்த லீ ஃபேமிலியில் சார்பாக ரிஃபைன் பண்ணிட்டு இருந்தானே அவன் என்ன சொல்றானா நான் வந்து இந்த பில்லை நிறைய வாட்டி ரிஃபைன் பண்ணியிருக்கேன், இது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ யானர் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா அப்போ மட்டும் ஹீரோ அந்த இடத்துல இருந்து தான் கண்டிப்பாக நம்ம தான் அதில் வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஏழரை பிடிச்சும் ஓவரா பேச ஆரம்பிச்சிடறான். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வேஸ்ட் பீஸாக இருக்கானுங்க, நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் வந்து பயங்கர ஜீனியஸ், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் ஃபேமிலியோட பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல ஓவரா பேசிக்கிட்டு இருப்பான். இவன் அந்த மாதிரிலாம் பேசுனவனே பார்த்தீங்கன்னா யானர் அந்த இடத்துல பயங்கர கடுப்பாயிருவா. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ குதிரையில் வந்துருவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா மயோனை முன்னால் உட்காரச்சிட்டு வந்திருக்கான். மயோன் முன்னாடி உட்காந்துட்டு வந்ததை யானர் பார்த்துட்டு அந்த இடத்துல பயங்கர கடுப்பாயிருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காம்படிஷன் மாதிரி நாங்கள் நடத்தினோம், அதில் பார்த்தீங்கன்னா அவனுங்க ஏமாற்றி நம்மளை வந்து வின் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கானா அவனுக்கு என்கிட்டலாம் வந்து ஏமாற்ற முடியாது, நானும் ரொம்ப கவனமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா மயோன் வந்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கிறான். அவன் ஹீரோவை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், டே நீ ஒரு சரியான சீட்டரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அங்கிருந்து நாங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவன் சீட்டரா அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அங்கிருந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அல்கெமி டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆனால் அது எப்படி தெரியுமா, டக்கு டக்குன்னு 3 லெவலையுமே சீட் பண்ணி பாஸ் ஆயிட்டான், அதனால தானே இவன் ஒரு சீட்டர் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த குண்டு பையனை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அங்கேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பைத்தியக்கார பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இப்போ அவனுங்க தானே இப்போ அந்த போட்டியில் வின் பண்ணானுங்க, அதனால அவனுங்க பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறதுல வந்து தோத்து போயிட்டானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற ஃபார்முலாலாம் வந்து கொடுத்துடணுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெடிசனே விற்கக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட ரூல்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொல்லிடுவான். அப்போ வந்து யானர் என்ன சொல்லிட்டு இருக்கான், வேணாம் அதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த குண்டு பையன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதுக்கு வந்து நானே ரெஃபரியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து அல்கமிலாம் பண்ணாதீங்க, இது போர் அடிக்கும், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இப்போ பில்லா ரிஃபைன் பண்ண போகிறது கிடையாது, இவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் அப்புறம் அவங்களோட மென்டல் பவர் 2த்தையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சண்டை போட போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அல்கமிஸ்ட்டுக்கு முக்கியமானதே வந்து மென்டல் பவர் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பவர், இது 2 இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு சிறந்த அல்கமிஸ்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது 2 தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் யார்கிட்ட அதிகமான ஸ்பிரிச்சுவல் பவர் மென்டல் பவர் இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக அந்த போட்டியில் வந்து வின் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து தோத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் அவங்களோட சண்டே அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அந்த இடத்துல பயங்கரமாக அடி வாங்குற மாதிரி தெரியுது. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு அந்த இடத்துல காட்டிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அப்படியே வெளியே காட்டினா வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து முடிவே பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக வந்து ஹீரோ வந்து தோத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குண்டு பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ வந்து தோத்து போயிடுவானா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவை காட்டினா ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட ஃபர்னஸை வெளியே எடுத்துறான். அப்போ அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், டே தம்பி நீ ஃபர்னஸ்லாம் வச்சிருக்கியா, அவனை கொண்டதுக்கு அப்புறம் அது எனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி அவன் ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ்லேருந்து கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வின் பண்ணுறான். ஹீரோ வின் பண்ணதுக்கப்புறம் அவனோட பவர்ஸை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வின் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த லூசு பையலால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே வந்து முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோத்து பொண்ணை தூக்கிட்டு போய் வெளியே போட சொல்லிடுவானுங்க. ஹீரோ வின் பண்ணதை நினச்சி யானரும் மயானும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. இவனுக்கு போட்டுக்கிட்ட சண்டைக்கு அந்த குண்டு பையன் தானே ரெஃபரி அண்ணா சொல்லிட்டு இருக்கான், சண்டைலாம் வந்து முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் வந்து கிளம்புங்க, வின் பண்ணது வந்து ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த லூசு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஏற்றுக்கவே முடியல, இவனை வந்து எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குண்டு பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க எல்லார் கண்ணு முன்னாலுமே வந்து சீட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்கான், அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னா அவனோட ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ அசால்ட்டாக வந்து தோக்கடிச்சிட்டான்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு சீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா இவன் எப்படி அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பழி சுமத்திட்டு இருக்கிறான். அவன் ஹீரோ
அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யானருக்கு அந்த இடத்துல பயங்கர கோவம் வந்துடுது. அவங்க பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அந்த இடத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் யானர்கிட்டயும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ குண்டு பையன் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அப்போ குண்டு பையன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க முதல்ல வந்து லீ ஃபேமிலி எப்படி ஜெயிச்சிங்கன்னு எனக்கு தெரியும்டா, நீங்க சீட் பண்ணீங்கன்றத நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவனை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இவனுக்கு சீட் பண்ணி வின் பண்ணானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசு பையன் அந்த இடத்துல ரொம்ப ஓவரா பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அவனோட மென்டல் பவரை பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரான். அதாவது பர்ஸ் வெளியே எடுத்துட்டு வரான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமா பயம் வந்துடுது. நம்ம குண்டு பையன் அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிரும். இவன்கிட்ட இவ்வளோ மென்டல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே எல்லாமே நான் எப்படா சீட் பண்ணேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் பார்த்தீங்கன்னா பயத்தில் அங்கேருந்து ஓடியே போயிடுறான். அப்போ யானர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இதுக்காக பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அப்போ மயோன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அப்படி நீ பரிசு கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும், நான் தான் போயிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த யானர் பார்த்தீங்கன்னா ஆனால் அதை நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து சொல்லிடுறான், ஆமா இவ தான் என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து பிசினஸ் டீல் பேசுறதுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, நம்ம எந்த விதமான பிசினஸ் டீல் வந்து பேச போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அந்த மெடிசினல் ஃபார்முலா அப்புறம் அந்த வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ் டீல் தான் பேச போறோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த குண்டு பையன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, சரி ஓகே நீ வந்து என்ன நம்புறியா அப்படின்ற மாதிரி அந்த குண்டு பையன் ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், அதே தான் நீங்களும் வந்து என்ன நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் அந்த மாதிரி பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து காட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த குண்டு பையன் பயங்கர ஷாக் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பில் ரிஃபைன் பண்ணுறதுக்கான எதனா மெத்தட் இருக்கான்னு தெரியல. ஹீரோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிடுவான். அந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை கட்டினா இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து பயந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்து இங்கே தான் நின்று பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே செம கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாண்ட்ரன் போயிட்டு அவங்க அப்பாட்ட வந்து அந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது அவங்களோட கடையோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. அதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து சொன்ன உடனே அப்படியே வந்து அவங்க அப்பாவுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா போயிடுது. அவர் வந்து வேற லெவல் ஜீனியஸ்னு எனக்கு முதல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாம் பயங்கரமா வந்து ஹீரோ அந்த இடத்துல புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சிஓ பையன் நின்றுகிட்டு இருக்கு. ஆனால் அவனுக்குலாம் செம கடுப்பா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட பிசினஸ் வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யானர் பார்த்தீங்கன்னா அந்த சிஓ பையில போட்டு கொடுத்துறா. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் அதான் இவனுக்கு ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த சிஓ பையன் அந்த இடத்துக்கு வரல இல்லையா, அதை தான் அவங்க அப்பா கிட்ட வந்து மாட்டி விட்டுறா. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இல்லை நான் வந்து அப்போ ஒரு டெஸ்ட் எழுதிட்டு வந்தேன்னா அதான் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே சமாளிச்சிடறேன். யானருக்குலாம் அந்த சிஓ பையன் மேலே அந்த இடத்துல பயங்கர கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவை காட்டினேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கோசரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் அந்த அல்கெமி அசோசியேஷனுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு டாப் கிரேட் பிள்ளை இதை வச்சு செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிடறான். அப்போ அந்த ஜோஹான் பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோ ரிஃபைன் பண்ண போகிற அந்த இடத்த எடுத்து போய் காட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்களாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அந்த ஜோஹான் பொண்ணு பார்த்தீங்கன்னா பின்னாலே தான் வந்து போயிருக்கு. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் இன்னைக்கு அதை ரிஃபைன் பண்ணேன் இதை ரிஃபைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா ஹீரோ எப்படி கான்சென்ட்ரேஷனாக பில் செய்ய முடியும்? உடனே ஜோஹான் பொண்ணு அங்கேருந்து எல்லாரும் வாய முடுக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவனுங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்துல சக்கரை நீங்கள் இவனை வந்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஜோஹான் பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கானா, எல்லாரும் வந்து கவனமாக கேளுங்க, இவர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பில் செய்ய போறாரு, நீங்க எல்லாரும் அதை கவனிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட குட்டி ஃபர்னஸ் எடுத்துட்டு போய் அங்கே அந்த லிக்விடுக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபர்னஸ் அப்படியே ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது, என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. ஹீரோ அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த கண்ணாடி மூலயமா வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்குங்க, அது பொண்ணா பையனா சொல்லிட்டு அவனுக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. சரி போக போக பார்த்துக்கலாம். அவன் வந்து பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எதுக்கு இவனெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்தீங்க இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சீட் பண்ணி தான் வந்து அல்கமிஸ்டா மாறான் எல்லாம் பேசிக்கிறாங்களே அப்படி சொல்லி கேட்கும்போது பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இல்லை இவன் வந்து சீட் பண்ணிலாம் ஒன்று அல்கமிஸ்ட் ஆகல, இந்த பையன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜீனியஸானால இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பயங்கரமான ஒரு போட்டி ஒன்று நடந்திருக்கு, இவனோட மென்டல் பவர் யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லெவல் அல்கமிஸ்டையும் தோக்கடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபர்னஸ் அந்த லிக்விடுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அதை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த குட்டி ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்த அந்த எசன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹெர்ப் மாதிரி மாற்றுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து 10,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதை நான் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அப்படியே ரிஃபைன் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பில் மாதிரி அப்படியே கன்வெர்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுதுங்க. அப்படியே அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான் அந்த ஃபர்னஸ் இப்போ வெடிக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறான். அதை பார்த்தீங்கன்னா அவன் கண்ணாடி மூலியமாக அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தோணுது, இவனோட பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கானே, இவனோட அந்த கண்ட்ரோலிங் எபிலிட்டிலாம் பயங்கரமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த பிரசிடென்ட்டை சொல்லி ஹீரோ அந்த இடத்துல வர சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான், இது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான், ஆனால் இப்போதைக்கு பையன் வேஷத்தில் இருக்குங்க. ஹீரோ ப்ரீவியஸ் லைஃப்பில் இவளை வந்து பார்த்துருக்கான்.
இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஃபேமிலியை சேர்ந்தாலே இப்போ இவளை பையன் சொல்லலாமா இல்லை பொண்ணு சொல்லலாமா? சரி பொண்ணுனே சொல்லிக்கலாம் விடுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன். என்னோட பேர் ஈச்சங் அப்படி சொல்லிட்டு இப்போ இவ எதுக்கு ஹீரோ இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கானா ஜோஹோ ஃபேமிலியோட அல்கமிஸ்டா ஹீரோ வந்து சேர சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வந்து கேட்டுட்டு அமைதியாகவே இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கானா ஜோஹோ ஃபேமிலியில் அல்கமிஸ்டா சேரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து கியூல நின்றுட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனால் உங்ககிட்ட கேட்டால் என்னடா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் அப்போ அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த ஜோஹோ ஃபேமிலியில் அல்கமிஸ்டா சேரணும்னா குறைஞ்சபட்சம் 4வது லெவல் அல்கமிஸ்டாச்சு இருக்கணும். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தா ஆனால் நீ அதை வந்து மறுக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ திறமைசாலிலாம் கிடையாது, நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நீ இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னதுக்கோசரம் நீ பயங்கரமான பின் விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும், நீ ஜோஹோ ஃபேமிலியை எதிர்க்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இருக்கா, நான் இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு, நம்ம மட்டும் சிவனேன்னு இருந்தால் எந்த பொண்ணு வேற தேவலாம வந்து நம்ம கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க கூட பிரச்சனைலாம் நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். ஆனால் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அதை நம்மளுக்கு காட்டவே இல்லை. ஹீரோ சொன்ன விஷயத்தை கேட்டு அவங்க பயங்கரமா ஷாக் மட்டும் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொன்னான்றதையும் வந்து காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷனை வந்து பிடிக்கிறதுக்கோசரம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பையன் வேஷம் போட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கேன். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோக்கு வந்து யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குனு அங்கே வந்து வேகமாக ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைச்ச மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் ஹீரோவோட அங்கிளோட பிரதரு. பக்கத்தில் இருக்கான் இல்லையா அந்த 7 பிடிச்சவன், அவன் தான் இவரோட 2வது பையன். பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அங்கேயே போட்டு தள்ளிட்டான் ஃபர்ஸ்ட்லேயே. இவனுக்கு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்கு தான். ஏன்னா ஹீரோ அவனோட பையனை கொண்டுட்டான் இல்லையா, அதை இப்போ தான் இவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசரம் வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீ ஃபேமிலியோட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா லின் ஃபேமிலி சேர்ந்தாலுங்களாம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த 7 பிடிச்சவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவரா பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவனோட அப்பா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா என்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, என்னோட பையனை கொன்னதே வந்து இந்த ஈச்சங் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த லீ ஃபேமிலியோட ஹெட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்க வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, அவர் எவ்வளோ ஒரு ஜீனியஸ் தெரியுமா, அவர் எதுக்காக உங்களோட பையனை போய் கொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல பயங்கரமா கடுப்பாயிட்டு நான் சொல்றது புரியல அவனுக்கு, என் பையனை அவன் கொண்டுட்டான்டா, போயிட்டு வைங்க அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. 2 பேருக்குள்ளே பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஒரு மாதிரி தெரியுது. யுவான் பாவும் பார்த்தீங்கன்னா எவனா இருந்தாலும் என்ன தாண்டி தானே போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். யுவான் பா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சேர்ந்து வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் போலே, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிட்ட தான் நிறைய பேர் இருக்கானுங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஓவரா பேச ஆரம்பிக்கிறானுங்க. டே நீ எவ்வளோ நேரத்துக்கு தடுத்துருவிடா யுவான் பா, இன்னும் கொஞ்சம் நேரம் முடியுமா உன்னால, நாங்கள் அதே மாதிரி நிறைய பேரை கூட்டி வருவோம், கண்டிப்பாக நாங்கள் இந்த ஹீரோவை கொல்லாம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஓவரா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. யானார் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்சியராக பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை அந்த இடத்துல மேக் பண்ணிட்டு இருக்கான். அதாவது டிவைன் பில்லை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யானார் போயிட்டு மயான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே வர சொல்லு அப்படின்னு. அதுக்கு மயான் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஹீரோ வந்து இப்போ பில் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணனா அது அவனுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த சண்டை போய்கிட்டு இருக்க இடத்த காட்டினா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு போய் வந்திருக்காங்க. அந்த குண்டு போய் அந்த இடத்துல வந்ததை பார்த்தாங்க எல்லாம் ஷாக் ஆயிரானுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோட பிளான் தான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யுவான் பா கிட்ட ஏதோ ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்கான், இதை வந்து தனியாக போய் பார்த்து அந்த குண்டு பையிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துக்கு இவனுங்களாம் பிரச்சனைக்கு வருவானுன்னு ஏற்கனவே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஹீரோ பிளான் பண்ணி தான் அந்த குண்டு பையில அங்கே வர வச்சிருக்கான். அப்போ குண்டு பை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னா ஆமா இந்த இடத்துல என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏன்னா உங்க கடையை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் டீலை பற்றி என்ன பேசுறதுக்கு வந்து வந்திருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லின் ஃபேமிலி அப்படியே அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க, ஆமா நாங்கள் அதுக்கு தான் வந்தோம், கொஞ்சம் அந்த லீ ஃபேமிலியோட ஹெட்டுக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க அந்த பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன அந்த குண்டு பையன் வந்ததால அவனுக்கு தெரிஞ்சிடுது கண்டிப்பாக இவன் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஈ ஃபேமிலி கிட்ட தான் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த குண்டு போயிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு போகிறேன். அப்போ லீ ஃபேமிலியோட ஹெட் என்ன சொல்கிறேன்னா எதை பேசுறதுக்கு வந்தீங்களோ அதை பேசிட்டே போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா இல்லை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் அந்த 7 பிடிச்சவன் இருக்கான் இல்லையா அவங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா எதுக்குப்பா நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு, அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா நம்ம இதை விட ஒரு பெரிய பிளானாக போடுவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோ இன்னுமே அந்த இடத்துல வந்து பில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே யானர் அந்த இடத்துக்கு வருவா திருப்பவும். இப்போ மயன் கேட்குறான் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு, அப்போ யானர் சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ மயன் சொல்லிட்டு இருக்கா அப்போ கண்டிப்பாக ஹீரோ வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுவான், டைம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை வந்து ரிஃபைன் பண்ணி முடிச்சிடறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு 2 பில்லை வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கான். ஹீரோ அந்த பில்லை வச்சு என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா அந்த பில்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட சோலை தான் அந்த இடத்துல அவாக்கன் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அதோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்போ ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு வாரியராக இருக்கணும்னா அதுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும், அவனுக்கு வந்து நல்லா ஃபயர் கண்ட்ரோல் தெரியணும் அப்படி இப்படின்னு அவன் மட்டும் சொல்லிகிட்டே இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சோலோ ஒர்க் பண்ண போகிறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குரல் கேட்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாவர்டியன் வந்திருக்கான். ஹாவர்டியன் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தம துண்டு தான் இருக்கான். இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் ஹாவர்டியன் ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறான். அப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவான். திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த ஹாவர்டியன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஹீரோ அப்படியே அந்த இடத்துல பிடிச்சி தூக்கிடுறான். அதாவது லாக் பண்ணிடுறான் அவன் கைக்குள்ளே வச்சு. அப்போ ஹாவர்டியன் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, டேய் நீ எப்போ என்ன தோக்கடிக்க முடியும்னு நினச்சேன். நீ ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ். உங்கள்கிட்ட பவர்ஸே வந்து கிடையாது. போன வாட்டியே உன்னால் உன்னோட பிரதரை காப்பாற்ற முடியல, உன்னோட லவரை காப்பாற்ற முடியல, அவங்க 2 பேரும் என் கையில் சாகிறத நீ வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த மாதிரி சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அங்கே பயங்கரமாக கோவம் வந்துடுதுங்க. ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டுடுறான். அப்போ ஹீரோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்லாம் வராங்க. அப்புறம் அவனோட பிரதர்லாம் வந்து ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணு முழிச்சு அந்த ஹீரோயின் கொடுத்த அந்த பெண்டன்ட் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வந்து இல்யூஷன் அப்படி சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சான். ஹீரோ இப்போ பிரேக் த்ரூ பண்ண போகிறான் இல்லையா, அதில் வைக்கிற டெஸ்ட் மாதிரி வந்து இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்னால என்ன தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வேற இடத்துக்கு வந்து போயிடுறான். அந்த இடத்துல யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட பிரதர் ஹீரோயின் தான் இருக்காங்க. உடனே ஹீரோயின் போயிட்டு ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ அவங்கள பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவான். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷன் தானே அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வந்து உங்களை சந்திப்பேன், இது எல்லாமே ஒரு கனவு தான், இவங்க எல்லாருமே அறந்து போனதுக்கு ஹீரோ தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டதால தான் இந்த மாதிரியான இல்யூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி போயிடுவான். ஒரு வழியாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அந்த டிராகன் சோல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவாக்கன் பண்ணிடுறான். அந்த டிராகன் சோல் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் போய் பறக்க ஆரம்பிச்சிருதுங்க. அங்கே இருக்கிற எல்லாரோட கண்ணுக்குமே அது தெரியுதுன்னா பார்த்துங்களேன். ஒரு பெருசு பார்த்தீங்கன்னா வானத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு டிராகன் சோலா, அப்போ இன்னொரு பவர்ஃபுல்லான ஆள் இந்த இடத்துல பிறந்துட்டான், அந்த உலகத்தையே டாமினேட் பண்ண போறான்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டியை கட்டுறாங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, அந்த ஹியூமன் ரேஸ் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா நான் வந்து டிராகனோட ஒரு பிரெத்தை வந்து ஃபீல் பண்ணுறேன், அதாவது டிராகனோட மூச்சு காற்று எனக்கு வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கோர் எனர்ஜி மாதிரி ஒன்று தெரியுது. என்கிட்ட எந்த ஒரு அவாக்கிங் ஆட்ரிபியூட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவே வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி சின்னது ஒரு கத்தி வர வச்சு அங்கே இருக்கிற ஒரு டீப்பில் கீரல் போட்டு அதில் இருக்கிற டெம்பரேச்சர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான சோல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வந்து அப்படியே வெளியே வந்துகிட்டு இருப்பான். அப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மயன் வந்து நீ வந்து அவாக்கிங் பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நான் வந்து உனக்கு சூப் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல சூப்பு குடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த யானை பொண்ணு வருது. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு சாக்காயிரம், இந்த பொண்ணு கையில் தட்டு தூக்கிட்டு வருது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா ஹீரோ கிட்ட, நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மயன் என்ன சொல்லிட்டு இருக்கான், சிக்கன்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, கல்டிவேஷன் பண்ணிட்டு வந்தால் சூப்பு தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த யானர் பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, கல்டிவேஷன் பண்ணிட்டு வந்தால் நிறைய எனர்ஜி போயிருக்கும், சிக்கன் சாப்பிட்டா தான் அதுக்கு எனர்ஜியில் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட சண்டைக்கு நடுவில் அவங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க. அந்த இடத்துல பாவமாக நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட பேசலாம் சொல்லிட்டு வருவார். ஆனால் இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தவொடனே நான் சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதை விட்டா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா பின்னாலே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் போக ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் லீ ஃபேமிலியோட ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்கள் வந்து நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க போல, அந்த குண்டு போய் அந்த இடத்துல வந்ததால தான் அவன் வந்து அங்கேருந்து போனான் அப்படின்னு நம்மளாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோட அங்கிள் இருக்காரு இல்லையா, அவங்க அப்பா வந்து ரொம்ப நாளாக கோமால இருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் கேள்விப்பட்டிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா அது உண்மையா இல்லை இவனுக்கு தான் அவங்க அப்பா ஏதாவது பண்ணிட்டானுங்களா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அந்த இடத்துக்கு போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ லீ ஃபேமிலியிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ ஒரு சண்டையில தான் அவருக்கு பயங்கரமா அந்த மாதிரி காயப்பட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோமாவுக்கு போயிட்டாரா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அவங்க அங்கிள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அங்கிள் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா, என் மேல நம்பிக்கை இருந்தால் உங்களோட டோக்கனை என்கிட்ட கொடுங்க, நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், அவருக்கு அந்த இடத்துல என்ன நடந்திருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அங்கிள் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைப்பா, அந்த இடத்துல நீ தனியாக போகிறேன்னு சொல்கிறியா, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பயங்கர சேஃபாக அண்ட் செக்யூராக இருக்கும், நீ அங்கே தனியாக போனோன்னா அது பயங்கர ரிஸ்க்காக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லீ ஃபேமிலி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இடம் வந்து சாதாரணமானது கிடையாது, அந்த இடத்துல அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒரு கூட உள்ளே போக முடியாது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னா பார்த்துங்களேன். ஹீரோ கூட ஹெல்ப்புக்கு யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் இந்த ஏழரை பிடிச்சவனை காட்டினா இந்த ஏழரை பிடிச்சவனை பார்க்குறதுக்கு இன்னொரு ஏழரை பிடிச்சவன் வந்திருக்கான். அந்த இடத்துக்கு அந்த சிஓ வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து அவங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சிஓ என்ன பிளானாக போட்டுக்கிட்டு இருக்கான்னா, அந்த லீ ஃபேமிலி வந்து கொலாப்ஸ் பண்ணி இவங்களை காலி பண்ணிட்டு அடுத்த லீ ஃபேமிலியோட ஹெட் நம்ம தான் ஆகணும் அப்படின்றது தான் இவனோட பிளானு. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோ அவனோட ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி பெரிய கேப் ஒன்று போட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே வந்து காணுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எங்க என்னடா ஒரே சத்தமாக இருக்குது, என்னோட தூக்கம் கூட கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அவர் கூட வந்து பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, என் கூட பேசுனேன்னா நீ அதுக்கு முதல்ல உன்னோட திறமைய என்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் கூட அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப வேகமா ஹீரோக்கு பின்னால பக்கம் போயிட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. ஹீரோ அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் அவனோட மென்டல் பவர் வந்து யூஸ் பண்ணுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, டேய் உன்னோட மென்டல் பவர் யூஸ் பண்ணி தானே இப்போ நீ தப்பிச்ச, இவ்வளோ சின்ன வயசுலேயே எந்த அளவுக்கு நல்ல மென்டல் பவர் வச்சிருக்கே, சரி வா வா நம்ம திரும்ப வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு இருக்காரு. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கிள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டிடும் அவர்கிட்ட. அதை பார்த்தோன்னே அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவன் அனுப்பி தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இத்தனை நாள் இறந்து போயிட்டதா அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, என்னோட அங்கிள் தான் இந்த இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சாரு, அவங்க அப்பாவோட பிரச்சனையை வந்து நான் சரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பிரதரை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா, இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் அல்கமிஸ்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து காட்டிட்டேன், இருந்தாலும் யாராலுமே என்னோட பிரதரை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அங்கிளோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா இவரோட பிரதர், அதனால தான் பிரதர்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒரே ஒரு தடவை நம்புங்க, என்னை நம்பி இட்டுட்டு போய் அவரை வந்து காட்டுங்க, நான் வந்து அவரை க்யூர் பண்ணிடுறேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவனோட மென்டல் பவர்லாம் நல்லா அதிகமாக இருக்குது, சரி ஓகே இவனை ஒரு டைம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்குவார். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஹீரோவை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காரு, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, அவ்வளோதான்டா நீ செத்த என் கையில் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்லுவானா, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போய் அங்கிளே கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நம்பி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே லின் ஃபேமிலியை கட்டினா அந்த அங்கிளோட பிரதர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா டூ ஃபேமிலி கூட அந்த இடத்துல ஒரு டீலிங் பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு மெடிசன் செய்யறதுக்கான ஃபார்முலா வச்சு தான் அவனுக்கு கூட பார்த்தீங்கன்னா டீலிங் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த லின் ஃபேமிலிக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இவர் வந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி அங்கிள் வந்திருக்காரு, கூட ஒருத்தனை கூட்டிகிட்டே வந்திருக்காரு அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அங்கிள் ஹீ ஏன் டக்குன்னு அவனே ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த அங்கிள் ஹீயை பார்க்கறதுக்கோசரம் அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவரை காட்டினா அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த இடத்துல போய்கிட்டு இருக்காரு. அப்போ 2 பேர் வந்து அவரே தடுத்து நிறுத்துவானுங்க. அப்போ அவர் கடுப்பாயிரு, என்ன தடுக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுங்க என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, நாங்கள் உங்களை தடுக்கல, உங்க கூட வரானே அவன் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஆனால் அவர் அதெல்லாம் கேட்காம திரும்ப உள்ளே போவார். அவனுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தடுக்கிறானுங்க. இவர் கடுப்பிட்டு அவரோட பவர்லாம் அங்கே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்போ அவனுக்கு 2 பேரும் அவரே அட்டாக் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறானுங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுவான். அவர் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அங்கே வந்து பறக்க விட்டுறாரு. இன்னொருத்த பின்னால் பக்கம் வந்து அட்டாக் பண்ணுவான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அடி. இவர்கிட்ட இவனுங்க பயங்கரமாக அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக்லேருந்து தப்பிச்சிருவான். திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அங்கே வந்து காலி பண்ணிடுறாரு. அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு உங்களை அடிக்கிற அடியில் உங்கள் பேரே நீங்கள் மறந்துடுவீங்கடா, அந்த அளவுக்கு அடிக்க போறா அப்படின்னு சொல்லுவார். அந்த டைமில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணிடுறான். அவர் பார்த்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அங்கிள் ஹீ உங்களோட பவர் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, டே லியோக்கு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், நீ என்னோட பிரதரை பார்க்கறதுக்கே வந்து அனுமதிக்க மாட்டேற, ஏன் என் பிரதரை பார்க்கறனா கூட உன் பர்மிஷன் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இல்லை அங்கிள் நீங்கள் ஏதோ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பேசி சமாளிச்சிருவான். அது மட்டும் இல்லை, இங்கே ஏதோ ஒரு சின்ன பையனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, அதை பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதடா, அவன் ரொம்ப திறமசாலியான அல்கமிஸ்ட் தான், அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த லியோக்கு என்ன சொல்லிட்டு இருக்கானா, எங்கள் அப்பா குணமாகணும்னு எனக்கு ஆசை தான், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா, இந்த பெருசு செத்து போயிட்டாருன்னா இவரை தூக்கி கிடச்சிட்டு நம்ம அடுத்து ஹெட் ஆகலான்னு பார்த்தா தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறானுங்க அப்படின்றது தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான். அவரை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிகிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடாரு. அப்போ அவனோட ஆளுங்க 2 பேர் அங்கே இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்கள் இந்த இடத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. லின் ஃபேமிலியோட ஹெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா லின் ஃபேமிலியோட ஹெட்டை பார்த்த உடனே சொல்லிடுறான், மிஸ்டர் லின்னோட நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. பக்கத்தில் இருந்தார். அவர் கேட்குறாரு, யாரா அந்த சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு ஹீ என்ன சொல்லிட்டு இருக்கானா, கிரேட் எல்டர், இவன் வந்து சின்ன பையன் தான் இருந்தாலும் இவன் திறமையான அல்கமிஸ்ட் அப்படி சொல்கிறாரு. ஹீரோ அவரை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவர் உடம்புக்குள்ள பயங்கரமான வந்து பாய்சன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டவுடனே எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோரெல்லாம் போயிட்டு மூடிட்டு வந்து அதுக்கப்புறம் கேட்குறாங்க, இவர் வந்து க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இன்னும் நல்லாவே அவரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவரை ஹீல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கிரேட் எல்டர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, வேணாம் நிறுத்து, இந்த மாதிரி அவரை ஹீல் பண்ணனா கண்டிப்பாக அவருக்கு பயங்கரமாக இன்னுமே டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த ஹீ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பையனை நம்புறேன், கண்டிப்பாக இவன் க்யூர் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோட மென்டல் பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ உருவத்திலே அவர் உடம்புக்குள்ளே போன மாதிரி வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாய்சனை எந்த மாதிரி காட்டுவாங்க தெரியுமா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து ஒரு உருவத்தில் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி அந்த பாய்சனை அவர் உடம்பு விட்டு அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவான். வெளியே காட்டினா அவரு பார்த்தீங்கன்னா பாய்சனை வெளியே துப்பிடுவார். உடனே பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல கண்ணு முழிச்சிருவாரு. அப்போ ஜனலாண்டா அதெல்லாம் நின்று ஒருத்தன் கேட்டுட்டு போயிடுவான். அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர்லாம் அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் கண்ணு முழிச்சிட்டீங்க அப்படிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பேசுறாரு. நான் வந்து கண்ணு முழிச்சிட்டேன்னா என்னை வந்து யார் வந்து ஹீல் பண்ணுது, யார் என்னை காப்பாற்றுறது அப்படிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே ஹீரோ வந்து அந்த இடத்துல பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த பையன் பார்க்கறதுக்கு எவ்வளோ
சின்ன பையனா இருக்கான். ஆனா இவன் வந்து ரொம்ப திறமைசாலியா இருக்கான். இவன் தான் அவங்கள வந்து இப்ப ஹீல் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நன்றியா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உங்களோட 2வது பையன் தான் வந்து உங்கள காப்பாத்துறதுக்கோசரம் என்ன இந்த இடத்துக்கு அனுப்புனாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அத கேட்டவுடனே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்னோட 2வது பையன நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா நான் வந்து முன்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவன வந்து இந்த வீட்ட விட்டே வெளிய அனுப்பிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்கிட்ட இருந்த அந்த கோவம் தான் காரணம். தேவையில்லாம நான் வந்து அவன இந்த வீட்ட விட்டு அனுப்பிட்டேன். இப்ப அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? நான் அவன பார்க்கணும். இவன வர சொல்லுங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் மாட்டுன்னு பேச ஆரம்பிச்சுறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உங்களோட 2வது பையன் வந்து லீ ஃபேமிலில தான் வந்து பத்திரமா வந்து தங்கியிருக்காரு அப்படின்ற மாரி அவர்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். எதுக்குன்னா அந்த மாரி அவர கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அதனால தான் அவர வந்து அந்த இடத்துல தங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லூசு பயல காட்டுனா, அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் பக்கத்துல ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு போனான். அவன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாரி தாத்தா வந்து கண்ணு முழிச்சிட்டாரு. அவரோட குரல நான் கேட்டேன் அப்படின்னு. அத கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா, அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் லின் ஃபேமிலியோட ஹெட்ட காட்டுனா, அவருமே அந்த இடத்துல பயங்கர கோவமா இருக்காரு. என் பையனுக்கு என்ன திமிரு இருந்தா அந்த மாரிலாம் வந்து பண்ணியிருக்கான். என்னையும் பாய்சன் பண்ணது அவனா தான் இருக்கணும். அப்பலாம் வந்து சொல்லி பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப கிரேட் எல்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்க வந்து கோவப்படாதீங்க. நீங்க வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் இந்த லின் ஃபேமிலியோட மொத்த கண்ட்ரோலும் அவன் கைக்கு போயிடுச்சு. இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாரி அவர சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப லின் ஃபேமிலி ஹெட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த பிரச்சனைலாம் எப்படி சரி பண்ண போறோம்னு தெரியல அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரு 4, 5 நாள்ல உங்களுக்கு வந்து 70வது பிறந்த நாள் வரப்போகுது இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 70வது பிறந்த நாளுக்கு ஒரு பார்ட்டி வைங்க. அதுல நெறைய பேர் வந்து கூப்பிடுங்க. முதல்ல அந்த இடத்துல நீங்க குணமாயிட்டீங்க அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிருங்க. அதுக்கப்புறம் 2வதா பார்த்தீங்கன்னா, உங்களோட பையன் திரும்ப வந்துட்டான் அப்படின்ற விஷயத்தையுமே அதிலேயே வந்து சொல்லிருங்க. அவனையுமே அப்பயே ஹெட்டா மாத்திருங்க அப்படின்ற மாரி ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிளான குடுக்குறான். இதெல்லாம் நடக்கும்போது அவர் பையன் என்ன அங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பான்? கண்டிப்பா அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஹெட்டா மாறணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கே வந்து பாய்சன் குடுத்துருக்கான். இந்த மாரி அவன் தம்பி வந்து ஹெட்டா மாறத பார்த்துட்டு அவன் கம்முனா இருப்பானா? கண்டிப்பா அவன் நெறைய பேர வந்து கூட வச்சிருப்பான். நம்மள கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் எல்டரும் சொல்றாரு. அந்த ஹீயுமே வந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. அவன் தேவையில்லாம அங்க பெரிய பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு. ஆனா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்றான்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். கடைசியா ஹீரோ அவர்ட்ட ஒரு பில்லுமே குடுத்துட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போய்க்கிட்டு இருப்பானா, எதிர்க்க இவனுங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி போவானுங்க. அப்போ அவன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுங்க நடந்துக்கிறதே வித்தியாசமா இருக்கே. என்னோட தம்பிய கூட்டிட்டு வரதுக்கு தான் இவனுங்க பிளான் பண்ணியிருக்கானுங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோக்கு அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். என்னோட அப்பாவ காப்பாந்ததுக்கோசரம் அப்படின்னு. ஹீரோ அதுக்கப்புறம் இந்த இடத்துலயே வந்து ஸ்டே பண்ண சொல்லுவான். நாங்க உங்களுக்கு பார்ட்டி குடுக்கணும்னு நினைக்கிறோம்ல சொல்லிட்டு இருப்பான். உடனே லின் ஃபேமிலி ஹெட் பார்த்தீங்கன்னா, டேய் மகனே உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன கூப்பிடுறாரு. உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆக்டிங் வந்து போட ஆரம்பிச்சுறானுங்க. அவங்க அப்பா முன்னால போயிட்டு, அப்பா நீங்க வந்துட்டீங்களா? திரும்ப எந்திச்சிட்டீங்களா? அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அவருமே வந்து மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா பரதேசி நாய்ங்களா, என் முன்னால இந்த அளவுக்கு நடிக்கிறீங்களா? அப்படின்ற மாரி அவருமே அந்த இடத்துல அப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்புட்றா இருக்க மகனே? எனக்கு வந்து இப்போ உடம்புல சுத்தமா எனர்ஜின்றதே இல்லடா. நான் வந்து ரொம்ப வந்து டயர்டா இருக்கேன். நீ என்ன பண்ணு, இன்னொரு 4, 5 நாள்ல எனக்கு 70வது பிறந்த நாள் வரப்போகுது இல்லையா? அதனால எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் அனுப்பு. நான் வந்து திரும்ப வந்து ஏந்திச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. லின் ஃபேமிலியோட ஹெட் எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா, அந்த யுவான் பாவ காட்டுனா அவன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பயங்கரமா வந்து ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இத விட்டா வேற என்ன வேலை இருக்கு? அப்படியே யானர் காட்டுனா, யானர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. யானர் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிஓ வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நானும் வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமா, அந்த சிஓ வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படி சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல அந்த சிஓ பையன் ஒரு திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க யாருமே நம்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த இன்விடேஷன் எடுத்து காட்டிட்டு இருக்காரு. இந்த மாரி அவரோட 70வது பிறந்த நாளைக்கு நம்மளுக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு. ஹீரோ அவரோட அந்த பிரச்சனை வந்து குணப்படுத்திட்டாங்க இல்லையா? அத பத்தியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாரி இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. எல்லா ஃபேமிலிக்குமே வந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. லின் ஃபேமிலி ஹெட் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. கடந்த 10 வருஷமா நான் வந்து இதே மாரி கோமாவிலே இருந்துட்டேன். 10 வருஷம் இவ்வளோ வேகமா வந்து கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்கருந்து எல்லாருமே வந்து நீங்க வந்து திரும்ப வந்துட்டீங்கல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்திருக்கானுங்க. இவங்க சொன்ன மாரியே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க வர வச்சிருக்காங்க. லின் ஃபேமிலியோட அடுத்த ஹெட் யார் ஆக போறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போறேன்னு சொல்லுவாரு. உடனே அங்க இருந்தவன்லாம் பேச ஆரம்பிச்சுறானுங்க. கண்டிப்பா அவரோட பையன தான் வந்து அவரோட ஹெட் ஆக்க முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தானே இருக்காரு அப்படின்ற மாரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருந்த அவரோட பையனும் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஏந்துச்சு நம்மள தான் வந்து ஹெட்டா மாத்த போறாரு போல அப்படின்ற மாரிலாம் அவர்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப டக்குன்னு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கணும், கேட்கலாமா அப்படின்ற மாரி கேட்பாரு. அவனும் ஓகேன்னு சொல்லிருவான். அதுக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு வந்து குழந்தை இல்லன்னும்போது உன்ன நான் வந்து தத்து எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ என்ன வேலை பார்த்த? எனக்கே வந்து பாய்சன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு பொறந்த உண்மையான குழந்தைய நீ கொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல மொத்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன்ட்ட வந்து பேசிறாரு. அப்ப அந்த குண்டு பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, உன்ன பத்தின எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த லீ ஃபேமிலியோட ஹெட் என்ன பண்றாருன்னா, அவங்களோட 70வது பிறந்த நாளைக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பையனையே பார்த்தீங்கன்னா அவருக்கு பரிசா குடுத்துறாரு. அவர பார்த்தோனே அங்க இருந்த எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவர் பார்க்கறதுக்கு லின் ஃபேமிலி ஹெட் மாரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில அவர் சொல்லிட்டு இருக்கான். இவர் தான் அந்த லின் ஆவோட்டியன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஃபேமிலி விட்டு போனவர் திரும்ப வந்துட்டாரு அப்படின்ற மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். அவரோட பையன பார்த்ததுல லின் ஃபேமிலி ஹெட்டுக்குலாம் அங்க பயங்கர சந்தோஷமா வந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவருமே போயிட்டு அந்த இடத்துல வந்து நீல் டவுன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு மரியாதை குடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ ஏன் முன்னாலலாம் அந்த மாரி மரியாதைலாம் அவனுக்கு குடுக்க தேவையில்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாரு. அப்படியே
அப்படியே 2 பேரும் எத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா? 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல அப்படியே பாசமழையா வந்து அப்படியே 2 பேரும் மாறி மாறி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்தவனுங்கலாம் என்ன பேச ஆரம்பிச்சுறானுங்கன்னா, இவரோட உண்மையான பையன் திரும்ப வந்துட்டாரு. அப்ப இந்த ஃபேமிலி ஹெட்டோட பதவியை யாருக்கு குடுப்பாரு? அப்படின்ற மாரி அவனுங்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சுறானுங்க. அப்போ அவரு அவங்க அப்பாட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, "அப்பா உங்களுக்கு இத்தன நாள் உடம்பு சரியில்லாம இருந்த விஷயம் எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாலே வந்திருப்பேன்." அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அதுல ஒரு சிலர் வந்து சொல்றானுங்க, "கண்டிப்பா இவரோட உண்மையான பையனுக்கு தான் வந்து அந்த பதவி வந்து குடுப்பாரு. அவர் தான் அந்த ஃபேமிலி ஹெட்டா மாத்துவாரு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அவரோட பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க இந்த மாரி தான் பண்ணீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் பேக்கப் பிளான் வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிரேட் எல்டர் என்ன சொல்றான்னா, "நீ ஏற்கனவே நெறைய தப்பு பண்ணிட்ட. அது எல்லாத்துக்கும் உனக்கு தண்டனை குடுக்கணும்டா." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. டக்குனு பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கிள் ஹீக்கும் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வருது. அப்ப பார்த்தீங்கன்னா, அவன் வந்து விண்ட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா விண்ட் அட்ரிபியூட்லாம் வந்து ரொம்ப ரேரானதாமா. இதெல்லாம் எப்படி இவன் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணி அங்கிள் ஹீ அங்க பயங்கரமா அட்டாக் பண்றான். அவன் பண்ண அட்டாக்ல பார்த்தீங்கன்னா, அங்கிள் ஹீலாம் அங்க வந்து பறக்குறாருங்க. அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பயங்கரமா வந்து டேமேஜ்மே வந்து ஆயிடுச்சு. அங்க இருந்த எல்லாரும் பயங்கர ஷாக்ல இருக்கானுங்க. இவங்கிட்ட எப்படி இவ்ளோ பவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல பயங்கர குழப்பத்துல இருப்பாங்க. அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இவன் தான் இப்ப இந்த சிட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஏன்னா விண்ட் அட்ரிபியூட்லயே அவன் வந்து மாஸ்டர் ஆயிருக்கானா, இவனை எதிர்க்க இங்க யாருமே கிடையாது அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதே மாரி லின் ஃபேமிலி ஹெட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபயர் அட்ரிபியூட்ல வந்து மாஸ்டரா இருக்காராமா. அவரும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்ற மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ வந்து அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், "டேய் பெருசே உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கோசரம் தான் நான் இவ்வளோ நாளா வந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த மாரி பவர்ஃபுல்லா வந்து மாறி இருக்கேன். நீ வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரியும்." அப்படின்ற மாரி அவங்க அப்பாடியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க ஃபேமிலி ஹெட்டோட பதவிய எனக்கு குடுக்கலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அத போய் நானே எடுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கருந்து யாரையுமே வந்து விட மாட்டான். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, அங்கேயே லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "நான் வந்து ஹெட் ஆக போறேன் இல்லையா? நீங்கலாம் தான் அதுக்கெல்லாம் விட்னஸ். எல்லாரும் உட்காந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது." அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னா, "டேய் உங்க அப்பாவே எதிர்க்கிறியா?" அப்படின்ற மாரி வந்து ஹீரோ அவன்ட்ட பேசும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "யார் இந்த பெருசா? இந்த பெருசு என்ன பண்ணான் தெரியுமா? என்ன கூட்டிட்டு வந்து ஃபேமிலி ஹெட்டா மாத்துறான்ற மாரி சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பையன் பொறந்ததுக்கு அப்புறம் என்ன ஏமாத்தலாம்னு பார்த்தான் தெரியுமா?" அப்படின்ற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெருசு என்ன சாவுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இவங்க இடத்தோட வேலைக்காரனா என்ன மாத்தி உங்க ஃபேமிலிக்கு என்ன வேலை செய்ய வச்சுட்டான் அப்படின்ற மாரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. லின் ஃபேமிலிட்ட என்ன சொல்றேன்னா, "ஆமாண்டா எல்லா தப்பு என்னது தான். உன்ன நான் வந்து இங்க கூட்டிட்டு வந்த பாரு. அதான் நான் செஞ்ச தப்பு." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "ஆமாண்டா நீ செஞ்சது தான்டா தப்பு." அப்படின்ற மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேருக்குள்ளயும் அந்த கான்வர்சேஷன் அங்க ரொம்ப பயங்கரமா போய்க்கிட்டு இருக்குங்க. லின் ஃபேமிலிட்ட என்ன சொல்றேன்னா, "என் பையன் வந்து தப்பு பண்ணிட்டான்." அப்படி சொல்லிட்டு அவன அந்த ஃபேமிலிய விட்டு வெளிய அனுப்ப வச்சுட்டு, அப்புறம் என்னையும் இந்த மாரி பாய்சன் பண்ணிட்டு எங்க எல்லாரையும் கொல்றதை நீ இவ்ளோ நாளா பிளான் போட்டுட்டு இருந்த அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "ஆமாடா பெருசே நான் தான் இவ்வளோ நாளா இதுக்கெல்லாம் வந்து பிளான போட்டுக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே தான் இப்ப வேஸ்ட்டா போயிடுச்சு. இப்போ உங்க எல்லாரையுமே நான் டைரக்ட்டாவே வந்து கொன்னுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன அவங்க 2 பேருக்குள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிச்சிருது. 2 பேரும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. லின் ஃபேமிலி ஹெட்டோட பவர் அவன் பவர்ஸோட அதிகமா இருக்கிற மாரி வந்து தெரியுது. அவர் திரும்ப பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சு அவன அங்கருந்து பறக்க விட்டாரு. அங்கருந்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா போயிடுது. இவர்ட்ட எப்படி இன்னும் இவ்வளோ பவர்ஸ்? இத்தனை வருஷம் ஒரு கோமால இருந்தாரே, ஒரு பவர்ஸ்ல வந்து குறைஞ்சிருக்குமே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை அவர் அந்த பாய்சன்லாம் வந்து கியூர் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட 50% பவர்ஸ் அவர் திரும்ப ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரிலாம் எல்லாரும் அந்த இடத்துல வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் அவர்ட்ட கேட்டுட்டு இருக்கான், "டேய் பெருசா எப்புட்றா உன்ட்ட இவ்வளோ பவர் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த லின் ஃபேமிலியோட ஹெட் போயிட்டு ஹீரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. "நீங்க வந்து என்னோட பாய்சனையும் கியூர் பண்ணி எனக்கு ரெக்கவர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு பில்ல வந்து குடுத்துருக்கான். அத தான் சாப்பிட்டு இவரு பவர்ஸ் எல்லாம் திருப்பி ரெக்கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்கலாம் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பையன் தான் வந்து இவர கியூர் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேர வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவோட பெருமையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த குண்டு பையன்லாம் ஷாக்ல இருக்கான். இவன் நான் நினைச்சத விட ரொம்ப பவர்ஃபுல்லான திறமைசாலியா இருப்பான் போலயே அப்படி சொல்லிட்டு. அப்ப அவன கேட்டுக்கிட்டு இருக்கான், "டேய் நீ தான் அந்த பெருசோட உயிர காப்பாத்துனதா? பரவால்லடா. இப்போ வந்து போட்டு தள்ளிடுறேன் அவர." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனோட அசசின் குரூப் வந்து கூப்பிட்டுறான். அந்த இடத்துக்கு ஒரு 4 பேர் தான் வரானுங்க. அத பார்த்துட்டு அவன், "டேய் மிச்சம்லாம் எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மத்தவன்லாம் பார்த்தீங்கன்னா, வரும்போது ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டி செத்து போயிட்டானுங்களாமா. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ட்ராப்ல வச்சிருப்பா போல. இவனுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்கலாம் கொல்றதுக்கு வந்து போவானுங்க. அப்ப அங்க இருந்த மத்தவன்லாம் பார்த்தீங்கன்னா, "உயிர் பொழச்சா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு ஓடிருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபைட் பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டார்ட் ஆயிடுது. லின் ஃபேமிலி ஹெட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்க ஒரு 2 பேர பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆளுக்கு அங்க வரவங்க எல்லாரையும் அடிச்சு அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா பார்த்தீங்கன்னா, அடிச்சு எல்லாரையும் பறக்க விடுறாங்கன்னா பார்த்தீங்களா, நம்ம குண்டு பையனும் சரி, யுவான் பாவும் சரி, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சம்பவமா வந்து செஞ்சு எல்லாருமே வந்து அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு டயலாக் வேற பேசுறானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டயலாக்லாம் அந்த இடத்துல வந்து அப்புறம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அந்த லீ ஃபேமிலி அப்புறம் ஈ ஃபேமிலி இவங்க 2 பேருமே என்னோட எனிமீஸா மாறிட்டீங்க அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "டேய் ஃபர்ஸ்ட் நீயே இந்த இடத்துல தோத்து போயிட்டடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. லின் ஃபேமிலியோட ஹெட்டே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பையன் கூட அந்த இடத்துல பயங்கரமா வந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாரு. இந்த எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃபேமிலில இருந்து ஒருத்தன் வந்து இவர்ட்ட வந்து டீல் பேசுனான் இல்லையா, அவனுக்கு வந்து தெரிய வருது. இந்த மாரி லின் ஃபேமிலியோட ஹெட் திரும்ப எழுந்திரிச்சிட்டாரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா வேற இருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் அவனுக்கு தெரிய வருது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இன்னும் நான் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்னு நினைச்சேன்." அப்படின்ற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சண்டை நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியா வந்து அவனுங்க கூடலாம்
இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு ஜாலியா சண்டை போறத பார்த்து அவன் நான் சந்தோஷமா வரப்போ அவன் அந்த இடத்துல ரொம்ப கடுப்பாயிருவான். இருங்கடா இப்ப நான் காட்டுறேன் பாரு என்னோட முழு திறமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பு வச்சிடறான். அதாவது அந்த இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா பாய்சன் வச்சிருந்துக்கிறான். அது மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அப்படியே அது பார்த்தீங்கன்னா காத்துல கலந்து இவங்க எல்லாருமே அதை வந்து அப்படியே சுவாசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருந்து எல்லாரோட உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் வந்து போயிருது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமா வந்து அந்த பாய்சனால் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எல்லாருமே அந்த பாய்சன்ல இருந்து மாட்டிக்கிட்டீங்களா, கண்டிப்பா அந்த பாய்சன்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது, நீங்களாம் செத்து போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். லின் ஃபேமிலியோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா திருப்ப ஒரு அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல வந்து திருப்ப ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவரோட உடம்புல இருக்கிற அந்த பாய்சன் வந்து கியூர் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து இதில் மாட்டிக்கிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாய்சனை பற்றி வேற எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்க மெர்டியன்ஸை போய் அப்படியே டேரக்டாக அஃபெக்ட் பண்ணுவோம், நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிருவீங்களா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கானா பார்த்துங்களேன். அப்போ அவனோட பையன் வேற அந்த இடத்துல வந்து அவங்க பாராட்டிட்டு இருக்கான். சூப்பர்ப்பா, இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு எல்லாரையும் மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லீ ஃபேமிலி அப்படியே ஈ ஃபேமிலி கூட இந்த இடத்துல மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஃபேமிலி நம்மளுக்கு கீழே தான் வரப்போகுது, நம்ம தான் இந்த சிட்டியே மொத்தமாக வந்து இதுக்கப்புறம் ஆள போகிறோம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவங்க எல்லாரும். ஹீரோ வந்து லின் ஃபேமிலியோட ஹெட்டை வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க பையன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா தம்பி நீ வந்து அந்த பெருசை காப்பாற்ற போறியா, சரி காப்பாற்று, நீ காப்பாற்றினோடனே நான் அவரை கொல்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லின் ஃபேமிலி ஹெட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓரளவுக்கு அங்கே ஹீல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் லின் ஃபேமிலி ஹெட் சண்டைக்கு போகலான்னு போவார். ஹீரோ என்ன சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் ஹீல் பண்ணுற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவர் வேணாம்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிள் ஹீயை பார்த்தீங்கன்னா அங்கே ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே விட்டா ஹீரோ எல்லாரும் ஹீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டதில் வருவாருங்க. அப்போ அங்கிள் ஹீ பார்த்தீங்கன்னா அவனை எல்லாரும் போயிட்டு அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அங்கிள் ஹீக்கும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை வந்து போக ஆரம்பிச்சிருது. ஆனால் அங்கிள் ஹீ கொஞ்சம் வீக்காக இருக்கார் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹீயை போட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சாரான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில் எடுத்து அவனோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து செலுத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோ அந்த பாய்சன் அங்கேருந்து ஒரே அடியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹீ அவன்கிட்ட சம்மடி வாங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பறந்து வந்து விழுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வழி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். அப்படியே ஹீரோ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த பில் அப்படியே மேலே பறக்க விட்டுறான். அந்த பில்லும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரு பிளாஸ்ட் ஆகி அப்படியே அதுலேருந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி ஒன்று உருவாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் அங்கேருந்து எல்லா பாய்சனையும் பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் பயங்கர சாக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மொத்த பாய்சனையும் அந்த ஃபீனிக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுது. ஹீரோவை பார்த்து அந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பண்ணுறான், அதுவும் இல்லாமல் ரொம்ப திறமைசாலியாக இருக்கான் இல்லையா. ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டூ ஃபேமிலி சேர்ந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வானத்தில் ஃபீனிக்ஸை பறக்கூட்டாலும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வருவானுங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவமாகி போயிடுது. அவனோட அடியாளங்களாம் பார்த்தீங்கன்னா ஹீரோட காலில் வந்து கதற ஆரம்பிச்சிடறானுங்க, எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு. அவனாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர டென்ஷன் ஆயிடுவான், என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த குண்டு பையன் என்ன சொல்லிட்டு இருக்கானே, டே நீ ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ்ரா, உன்னையும் ஈச்சைக்கும் கம்பேர் பண்ணும்போது அவன் எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவங்க பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட பிரதர் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு, டே நீ இவ்வளோ நாள் பிளான் போட்ட ஈச்சங்க ஒரே டைமில் பார்த்தினா அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்குமே பயங்கர சாக்காக தான் இருக்குது, உனக்கு எப்போ அந்த மாதிரி ஐடியாலாம் வந்து தோணுது அப்படி சொல்லிட்டு. ஹீரோ ஆளுதான் பார்க்க சின்ன பையன், ஆனால் அறிவு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரோட ரொம்ப அதிகம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தான் பலாயிரம் வருஷம் வாழ்ந்துருக்கானே இதுக்கு முன்னாலே. பத்தாததுக்கு வரைக்கும் ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா அவன் பக்கம் கூட்டுக்கிட்டு இருக்கான், நீ என் பக்கம் வந்துட்டுனா அந்த சிட்டியை வந்து ரூல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லிடுவான். உடனே எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவனை அந்த இடத்துல போட்டு வெளுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஹீரோட காலை பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடான். தெய்வமே நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் தட்டாமல் செய்கிறேன், என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஒரு கத்தி ஏற்றி ஹீரோ குத்தலான்னு வருவான், அதுக்குள்ளே அவனை அட்டாக் பண்ணி பறக்க விட்டுருவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனைலாம் வந்து முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபேமிலி சேர்ந்தாலும் அந்த இடத்துல வந்து யாருக்கு தண்டனை கொடுக்குறது, எதுவாக இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பயங்கர சந்தோஷமா போயிடுது, எப்போ ஒரு வழியாக வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவனை பற்றி வந்து தெரியலங்க, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கப்புறம் தான் அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா டூ வாங்க, இவன் டூ ஃபேமிலியை சேர்ந்தாள் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொருளை பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து இவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூ ஃபேமிலி இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவனை சொல்லிட்டு இருக்கானா, எங்கள் அப்பாவா அப்புறம் என்னோட பிரதர்லாம் நீங்கள் வந்து போட்டு தள்ளிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து முடிச்சிடும், இங்கே இருக்கிற எல்லாரும் ஆல்மோஸ்ட் போட்டு தள்ளிடுங்க, அதுக்கப்புறம் வந்து லின் ஃபேமிலி வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும், நான் வந்து லின் ஃபேமிலி ஹெட்டாக மாறிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பில்ஸாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் போய் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இப்போ வந்து நான் உன்னை கொல்ல போகிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க கூட வந்து பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து இப்போ சாகிறதுல விருப்பம் இல்லை, நான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன், எனக்கும் நிறைய பில்ஸ்லாம் வந்து செய்ய தெரியும், நிறைய விதமான
தேவையான ஃபார்முலாலாம் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தேவை நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு அடிமை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். இதை கேட்டோடனே ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், டேய் உனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவனை கேவலப்படுத்தி விட்டுருவான். அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் வந்து கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ அந்த மாதிரி சொன்னவனே பார்த்தீங்கன்னா டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுது. டேய் நீ என்னைய கேவலப்படுத்திட்ட, என்னைய நீ எதிர்த்துடல, இன்னைக்கு நீ செத்துற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லார்ட்டையும் ஹீரோ கொலை சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். அவன் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீ ஃபேமிலியோட ஹெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த டூ ஃபேமிலியை நம்ம எதிர்க்க முடியுமா, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாச்சு, அதே மாதிரி நம்ம மாஸ்டர் குன்னியுமே வந்து இட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது அப்படியும் போக முடியாமல் இப்படியும் போக முடியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லின் ஃபேமிலியோட ஹெட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காரு, நம்மளை காப்பாற்றுனதே இந்த பையன் தான், இந்த பையனை நம்ம கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஹீரோவை கொள்ளணும்னா என்னை தாண்டி தான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த குண்டு போய் நான் தான் சொல்லிட்டு இருக்கான், நானும் வந்து இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னையும் நீங்கள் வந்து தாண்ட வேண்டியது இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கு அங்கே சிரிப்பு வந்துருது. டேய் நீங்களாம் சேர்ந்து என்ன வந்து எதிர்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்கடா, என்னை எதிர்த்தீங்கன்னா அவங்க மொத்த ஃபேமிலியுமே நான் டெஸ்ட்ராய் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ லீ ஃபேமிலி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பார்த்து எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரும் எவ்வளோ தைரியமாக பேசுறத பார்த்தோன்னே அவனுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து கோவம் வந்துருது. அவன் பக்கத்துல இருந்து அவனோட பாடி கார்ட்ஸ் 2 பேருக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துறான், இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணி கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அவங்களோட பவர்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறானுங்க. அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹெவன் ரிலேமில் இருக்கானுங்க. அந்த அளவுக்கு அவனுங்க பவர்ஸ்லாம் அந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருப்ப வந்து அப்படியே சண்டையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அப்படியே அந்த இடத்துல மாறி மாறி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துல அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த ஹெவன் ரிலேமில் அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக வந்திருக்கானுங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லின் ஃபேமிலியோட ஹெட் கூட தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லின் ஃபேமிலி ஹெட் கொஞ்ச நேரத்தில் அவன்கிட்ட அடி வாங்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லீ ஃபேமிலி ஹெட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடி வாங்கிறாரு. மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மற்ற ஆளுக்குள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சண்டை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் தான் ஏற்கனவே சொன்னல, நீங்களா எனக்கு ஒரு பூச்சி மாதிரிடா, அவங்க எல்லாரும் நான் அப்படியே நசுக்கி போட்டுருவான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீ வேணா என் காலில் விழுந்து கதறினா மற்ற எல்லாரையும் ஊரோட விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஏர்ல பறந்து அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கேட்குறான், டே நீ ஒரு சாதாரண ஆள், உன்னால பெருசாக என்னடா பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ஒரு சின்ன பால் மாதிரி வந்து செஞ்சு மேலே பறக்கிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் 2 ரெக்கை முளைக்குது. அப்படியே அந்த 2 ரெக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகி அப்படியே அது ஒரு பறவை மாதிரி அந்த இடத்துல மாறிடுதுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ எப்படி இந்த பறவை மாதிரி இருக்கிறத வந்து செஞ்சான்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கான். இந்த பறவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களே பார்த்தீங்கன்னா அடிச்சு டிஃபீட் பண்ணிடுமா. இந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் அதை வந்து சமாளிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் ஹீரோ வந்து இந்த பறவை வந்து ரெடி பண்ணியிருக்கான். இப்போ அந்த ஹெவன் ரிலியமில் இருக்க 2 பேர் கூட இந்த பறவை தான் போய் சண்டை போடுது. ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட கதையை பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பறவை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே வந்து முடிச்சிருவான். இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யுவன் வந்து அந்த இடத்துல அடிச்சு காலி பண்ணிடுறான். இப்போ அந்த 2 பவர்ஃபுல்லான ஆளுங்களையுமே அந்த இடத்துல காலியானோடனே அவனோட மற்ற ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சரண்டர் ஆயிடுறானுங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் மட்டும்தான். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அந்த ஈச்சங்க வந்து கொண்டுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களை மன்னிச்சு போக விட்டுறேன். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கு ஃபியூச்சர்ன்றதே இல்லாமல் ஆக்கிடுவா அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, உன்னை எப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுரா தம்பி, நீ ஃபியூச்சரில் நிறைய தொல்லை கொடுப்பேன், உன்னை எப்படியோ போட்டு தள்ளிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்வாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் முன்னால் வந்து காட்டி அவனை பயன்படுத்திட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் அவனை கொல்றதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவனை கொல்லலாம் சொல்லுங்க, நாங்களாம் அவனா சேர்ந்து அவனை வந்து கொன்னுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கிட்ட என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே அவனை கொல்ல சொல்லி தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அதனால அவனை கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை வந்து போட்டு தள்ளிடுறான். அவன் அந்த இடத்துல செத்தவனே பார்த்தீங்கன்னா அந்த லின் ஃபேமிலி ஹெட்டோட பையன் அந்த இடத்துல பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபேமிலியோட யங் மாஸ்டரே வந்து இவங்க கொண்டுட்டாங்க, கண்டிப்பாக டூ ஃபேமிலி அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டு வந்து இவங்க எல்லார் ஃபேமிலியுமே வந்து அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் தனத்தானே பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, எதுக்குடா அந்த மாதிரி வந்து உன்னே நீ அட்டாக் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருந்தோம் தெரியுமா, நீ எங்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலுமே சரி உன்னை தான் வந்து நாங்கள் ஹெட்டாக மாற்றணும் சொல்லிட்டு நானும் கிரேட் எல்லோரும் பேசி முடிவு பண்ணியிருந்தோம், அதுக்குள்ளே ஏன்டா அப்ளா பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த வராங்க, அவனும் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஜீனியஸில் ஒருத்தனாமா, அவனும் இதே விஷயத்தை தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ்ஸரை வந்து கண்டுபிடிக்க போகிறேன், என் கூட வந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து நான் 1000 சில்வர் காயின் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். என்னது 1000 சில்வர் தரீங்களா அப்படின்னோடனே பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவன் பக்கம் போயிடறானுங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்த கொஞ்சம் பேர் இவன் பக்கம் போயிடறானுங்க. ஹீரோக்கு தான் இங்கே ஒன்றும் புரியல, இவனுங்க எப்படி என்னத்தை தான் வந்து தேட போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் கேட்குறான், எதுக்குடா நீ மட்டும் தனியாக இருக்கா அப்படின்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் போலே அப்படி சொல்கிறான். இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா யூ. அப்போ அந்த வாங்கும் அந்த லூவும் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, அவனுங்க 2 பேரும் அந்த பொண்ணு வந்து அவனுங்க பக்கம் கூட்டுக்கிட்டு இருக்கானுங்க மாற்றி மாற்றி, என் கூட வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுது, அவங்க 2 பேர் கூட எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து தனியாக போய் தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுது. உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு அவனுக்கு வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ ஹீரோ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த பொண்ணோட பேர் பார்த்தனா யூவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், நான் வந்து உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறதா அப்படி சொல்லிட்டு. ஹீரோ அந்த மாதிரி கேட்டவொடனே அந்த பொண்ணு கூட இருந்த 2 பேரும் பயங்கர கடுப்பாயிட்டு ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிக்கிறானுங்க. நீ ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ், உனக்கு என்னடா வந்து தகுதி இருக்குது எங்கள் டீமில் சேர்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ வந்து அவனுக்கு டீமில் 2 பேர் டீம்லேயும் சேராத, எதுக்கு என் டீமில் வந்து சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் கொஞ்சம் வீக்கான ஆளு, அதனால தான் உங்க கூட சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஹீரோ அந்த மாதிரி சொன்னோடனே அங்கிருந்து 2 பேரும் இன்னும் கடுப்பாக ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆனால் ஹீரோ டீமில் வந்து சேர்த்துக்கும். அந்த பொண்ணு ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவனுக்கு 2 பேரும் மேலே நின்றுக்கிட்டு ஹீரோ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஏன்டா சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பயங்கர கடுப்பில் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய இடம் போல, அதாவது அந்த ஏன்ஷியன்ட் பிளேஸ். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபர்னஸ் கல்லுலேயே வந்து செதுக்கி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக போயிடுது. அப்போ இந்த இடத்துல வந்து அல்கமி சம்மந்தமாக ஏதாவது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுவாங்க. இவங்க உள்ளே போகும்போது அந்த இடத்துல 3 வழி இருக்குங்க. அப்போ அந்த பொண்ணு பவர் யூஸ் பண்ணி எந்த வழியில் போகலான்னு செக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட பவர் அந்த இடத்துல வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தரையில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கேருந்து அந்த 2 பேரை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டே நீலாம் என்னடா கண்டுபிடிக்க போகிற வேஸ்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்ப்ரிட் டிவோரிங் ஃபார்மேஷன் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறான். ஆனால் அவனுக்கு 2 பேர் ஹீரோ அந்த இடத்துல ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே நீ வெறும் மார்ஷல் மாஸ்டர்லையும் தான் இருக்க, நீ என்னடா கண்டுபிடிக்க போகிற அப்படி சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோட பவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து போக சொல்லும். நம்ம லெஃப்ட் சைடில் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனுக்கு கிட்ட சொன்ன உடனே அவனுங்க என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, நாங்கள் லெஃப்ட் சைட்லலாம் வந்து வர மாட்டோம், நாங்கள் நடுவில் இருக்கிற வழியில் தான் வந்து போவோம், லெஃப்ட் சைடில் ஏதாவது கண்டிப்பாக டேஞ்சர் இருக்கும், நீ சொல்கிறதா தப்பாக தான்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிடுறானா, நீங்கள் வேணா அந்த வழியில் போங்கப்பா, நான் இப்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி வாங்கடா நம்மளும் அவன் பின்னாலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 பேரும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா யூன், அந்த மாதிரி வாங் சிட்டியை சேர்ந்தல் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னோட பேர் ஈச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவனுங்க வாய வச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு லெவல் 2 உல்ஃபு பார்த்தீங்கன்னா வந்துருது. அதை பார்த்து இவங்க எல்லாரும் பயங்கர சாக்காயிடுறாங்க. அப்போ அந்த 2 பேரும் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. நான் அப்பயே சொன்னேனே, இப்போ எப்படி நம்ம இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருப்பானுங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அது அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒதுங்கி நின்றுடுவாங்க. அந்த உல்ஃபு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் தாண்டி அங்கே இருந்தானே இல்லையா அவனுக்கு 2 பேர் போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருது. அதுலேயே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தனை போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணி அவன் கையை பிடிச்சி நல்லா கடிச்சிக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அந்த உல்ஃபோட கண்ணு பார்க்க ரொம்ப ரெட்டாக இருக்குது, அப்படின்னா அந்த ஸ்ப்ரிட் டிவோரிங் ஃபார்மேஷனில் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும், அது இப்போ சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, அதுக்கிட்ட வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு 2 பேரும் அந்த உல்ஃபு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிற மாதிரி நான் எதுவுமே இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. திருப்பூர் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபு வந்து அங்கேருந்து ஒருத்தனை கடிச்சு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபு பின்னாலே வந்து துரத்திட்டு போய்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை துரத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த உல்ஃபு கிட்ட மாட்டிட்டு இருந்தாலே அவன் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபு ஒரு பஞ்சு வைப்பான். அந்த உல்ஃபு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பறக்கும். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட குட்டி கத்தி வச்சு அதை அந்த இடத்துல கொண்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், அந்த உல்ஃபுங்களுக்குலாம் அதோட வாய்ப்பகுதி தான் வந்து வீக்காக இருக்கும், அதனால தான் கரெக்டாக அதுங்களை அங்கே அட்டாக் பண்ணி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஹீரோ அவனோட உயிரை காப்பாற்றினதுக்கோசரம் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட திருப்பம் அந்த இடத்துல பிரச்சனை தாங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கானுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா, நான் வந்து தெரியாமல் அந்த உல்ஃபு கிட்ட மாட்டிட்டு நீ காப்பாற்றிட்டு ஓர சீன் போட்டுக்கிட்டு இருக்கேடா, இந்த பிரச்சனையே உன்னால தான்டா வந்துச்சு, நீ தான் அந்த வழியில் எங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த உல்ஃபு கிட்ட மாட்டி விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அந்த 2 பேரில் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அடி போட்டிருக்கும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறதுக்கோசரம் ஒரு பில்லை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாரும் உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று இருக்கும். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போகாமல் அந்த பக்கத்தில் இருந்த இன்னொரு வழியிலேருந்து போய்கிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு வந்து கேட்டுக்கிட்டே வரானுங்க, எதுக்காக அந்த கேட் வழியில் போகாமல் நம்ம இந்த வழியில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லணும், அதில் கண்டிப்பாக ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கும், அதனால தான் நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டவனே அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏன்னே இப்படி கூட்டிகிட்டு போய் தான் நான் மாட்டி விட்டேன், நான் வந்து அந்த வழியில் தான் போவோம், வாங்க அந்த வழியில் போவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கூட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அவனுக்கிட்ட ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என் கூட வரணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நீங்கள் வேணா அந்த பக்கம் போங்க, நான் இப்படி தான் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். இதை கேட்டவன் எனக்கு 2 பேரும் கடுப்பாயிட்டு ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அந்த யூ பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறான். அவனுக்கு 2 பேரும் வந்து அந்த பெரிய கேட் வழியில் போக சொல்லிடுவா. ஹீரோவும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வழியில் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கர கடுப்பாயிடுது, எப்படி இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஹீரோ மேலே இன்னும் கடுப்பாயிரானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த லூவை தான் வந்து காட்டுறாங்க. அவன் போயிட்டு இருந்த வழியில் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் மாதிரி ஒன்று இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கேருந்து ஒரு 2 பேர் போயிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களும் வந்து பயப்படுவாங்க. அவன் போக சொன்னதால் வேறு வழி இல்லாமல் அதுலேருந்து ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து போவாங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே கத்திர சத்தம் மட்டும் தான் கேட்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்த மட்டும் தான் திருப்பி வரான். அவன் வந்து இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான், அந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று இருக்குது, அதோட மூஞ்சை நான் பார்க்கலாம்னா அது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, அதை அவனை கொன்னுடுச்சு அப்படின்னு போல சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த லூவனா சொல்லிட்டு இருக்கானா, எந்த மான்ஸ்டராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் பின்னாலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து ஒரு ஷேடோ மாதிரி வந்து அவங்க கூட வந்து சண்டை போடுது. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வந்து அந்த வாங்கு பையன் தான் இந்த போர்ட்டல் வந்து இல்லூஷனை கிரியேட் பண்ணி நம்மளுக்குள்ளே சண்டை போட வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு லூவோவும் வாங்க பார்த்தீங்கன்னா ஒன்னாவே அங்கே வந்து தப்பிச்சு போயிடுவானுங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லூவோ வாங்க ஒன்னாவே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி ஒன்னா போக ஆரம்பிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் அந்த இவனுங்க 2 பேரும் தான் வந்து காட்டுறாங்க, நாங்கள் வந்து பெரிய கேட் வழியாக தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க இல்லையா. அவனுங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய கேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து போகிறானுங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடம் வெறும் காலியாக இருக்குது. அந்த இடம் பார்க்கவும் வித்தியாசமாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது ஒரு 7:30 பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் ட்ரை பண்ணா டக்குன்னு அந்த 2 பெரிய டோரும் வந்து க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு கத்துற சத்தம் மட்டும் தான் வந்து கேட்குது. அந்த யூ பொண்ணு வந்து அவனுக்கு 2 பேரும் செத்துட்டானுங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிக்குவா. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு 2 பேரும் சாகலை, கொஞ்சம் அடிமட்டு பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, இந்த மாதிரி ஒரு சின்ன சிட்டில இருந்து தான் நீ வந்திருக்க, உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லை நீ பவர் ரொம்ப கம்மியாக கூட இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதெல்லாம் ஒரு புக்கில் படிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு கடுப்பாயிடுது, என்னது புக்கில் படிச்சியா, ஏன்டே நீ போய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் போயெல்லாம் சொல்லல, இதான் உண்மை, நம்பினா நம்பலாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான். அப்போ அந்த பொண்ணு என்ன வச்சுக்கிட்டு இருக்குன்னா, இவன் பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கான், இவனோட உண்மையான அடையாளம் என்ன சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நீ கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு உல்ஃபு கூட்டத்தையே வந்து காட்டுறாங்க. அந்த உல்ஃபு கூட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோருக்கு முன்னால் தான் இருக்குது. அதாவது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் இருக்குது. ஹீரோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ உல்ஃபை தாண்டிலாம் நம்மளால போகவே முடியாது, இது எல்லாமே லெவல் 2 உல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துறான். அப்போ அந்த பொண்ணு ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்குன்னா, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நம்மளால கண்டிப்பாக அந்த உல்ஃபெல்லாம் வந்து கொல்ல முடியாது, அது கூட போயிட்டு சண்டையை போட முடியாது, மிச்சம் இருக்கிற அந்த 2 பேரும் வந்து வரட்டும், வந்து அவங்க இதுக்குள்ள வந்து சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக போயிட்டு அந்த சண்டையில் கலந்துக்குவோம், அது வரைக்கும் நம்ம வந்து இங்கே நம்மளோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், கடைசியாக யார்கிட்ட பவர் அதிகம் இருக்கோ அவங்க தான் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஹீரோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவனுங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுங்க யூ கிட்ட கேட்குறானுங்க, எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு யூ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே தான் யூ அவங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் அடி போட்டிருக்கோம், அதனால் நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த வேஸ்ட் பீஸ் அவங்க கூட ஒன்று உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லூவாவும் வாங்க பார்த்தீங்கன்னா மெயின் ஹாலில் இத்தனை உல்ஃப் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுறானுங்க. இங்கே என்னடா இத்தனை உல்ஃப் இருக்குது, எப்போ இது கூடலாம் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போகிறானுங்க. முதல்ல ஒரு 2 பேரை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அதுங்கெல்லாம் திசை திருப்ப சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அங்கே இருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிருவானுங்க. அதுலேயே ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துடுறானுங்க, எங்களை வந்து போக சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வேற வழி இல்லையே, இவனுங்க சொன்னதுக்கோசரம் போய் தானே ஆகணும். அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து போவானுங்க அந்த இடத்துக்கு. இவனுங்க 2 பேரும் போகும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர பயத்தோடய வந்து உள்ளே போவானுங்க. இவனுங்க 2 பேரும் அங்கே பார்த்த உடனே கொஞ்சம் உல்ஃபு பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருது. அவனுங்களும் அங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிருவானுங்க கத்திக்கிட்டே. அப்போ இவனுங்க 2 பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானு, ஏன்னா அவனுங்க ஒரு சுத்த வேஸ்ட் பீஸாக இருக்கானு, இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. உடனே ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. அப்போ லூவோ பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். டே நீயே வந்து ஒரு வேஸ்ட் பீஸ், அந்த பொண்ணு பின்னால் தான் நீயே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க, நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, நான் இவனுங்க எல்லாரையும் அதுக்குள்ளே அனுப்புவோண்டா, உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூ வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, எதுக்காக நீ இந்த மக்களெல்லாம் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் அவங்களெலாம் காப்பாற்றணும்னு நினைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களை கடுப்பேற்றுற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் பேசிக்கிட்டே இருப்பான். அதில் கடுப்பான லூவோ பார்த்தீங்கன்னா டே இவனை இப்பயே நான் போட்டு தள்ள போறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனை கூட சண்டைக்கு வந்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, ஹீரோ வந்து சாவ போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஹீரோ பின்னாடி பக்கம் வந்து செவுத்துல ஒரு அட்டாக் பண்ணிடுவோம். அந்த அட்டாக் பண்ணும்போது அந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உல்ஃப் எல்லாமே இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோ அங்கேருந்து ஆளுங்கிட்டலாம் என்ன சொல்லிட்டு இருக்கானா, உல்ஃப் வரப்போகுதுப்பா, ஓடுறீங்களா இல்லை இங்கே நின்றுட்டு அதுக்கிட்ட சாவ போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே லூவோக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. லூவோ பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கோசரம் போகிறான். அந்த டைமில் யூ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து காப்பாத்துறா. யூ என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஃபர்ஸ்ட் போய் அந்த உல்ஃபு உள்ள சண்டை போடுறா, எங்க கூட சண்டை போறதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வாங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு உல்ஃப் அட்டாக் பண்ணி கொண்டுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அங்கேருந்து உல்ஃபுக்குள்ள வந்து சண்டை போட்டே ஆகணும், உங்க எல்லாருக்கும் நான் 2000 சில்வர் காயின் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உல்ஃப் கூட சண்டை போகிறதுக்கு வந்து போயிடுவாங்க. யூ ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, வேற லெவலில் பிளானை போட்டு நீங்கள் எல்லாரும் மாட்டிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அதே டைமில் ஒரு உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உல்ஃபை அடிச்சு காலி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் யூ வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ வந்து தேவையில்லாம அந்த லூவோக்கிட்டையும் வாங்கிக்கிட்டையும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அவனுக்கு 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, நம்ம அங்கே இருக்கிறது வந்து உனக்கு தான் ஆபத்து, நம்ம வேணா திரும்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவனுங்க 2 பேரையும் பார்த்தலாம் எனக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கெத்தா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேல் நாளுக்குள்ள வந்து அப்படியே ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருப்பான். அங்கேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபு கூட வந்து சண்டை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த லூவெல்லாம் ஹீரோ பார்த்து பயங்கர கடுப்பாரான், இவனை மட்டும் அந்த உல்ஃபுமே அட்டாக் பண்ணலையா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வாங்க போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கம் ஒரு உல்ஃபு தூக்கி போட்டுருவான். அந்த உல்ஃபு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரியே வருமா. இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவன் மாட்டிக்குவான் அந்த உல்ஃபு கிட்ட, நம்ம வந்து இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் அந்த டோர் பக்கம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் அந்த உல்ஃபு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டைமில் அவனுகிட்ட
டீம்ல அந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் வந்து கொண்டுட்டு ஹீரோ அந்த இடத்துல காப்பாத்துறாங்க. எதுக்காக ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோ வந்து அந்த செவுத்துல ஒரு அட்டாக் பண்ணி எல்லா உல்ஃபையும் இவனுக்கு பக்கம் ஈர்த்து விட்டதால் தான் இவனுங்க எல்லாரும் ஒன்றா போய் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் தனியாக அனுப்பி இவனுங்க எல்லாரும் உல்ஃபு கிட்ட வந்து எல்லாரும் செத்து போயிருப்பானுங்களாமா. அதனால தான் ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. அப்போ ஹீரோ அவனுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேரும் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிட்டு உங்களோட காயத்துக்கெல்லாம் வந்து ஹீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த வாங்கோ லூவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக வந்து எல்லா உல்ஃபு கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த லூவை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த உல்ஃபு உள்ள சண்டை போட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு அவன் பவர் யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு ஒன்றுமே ஆகாது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கர கடுப்பாயிடறான். என்னடா அந்த கதவை உடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பவர் யூஸ் பண்ணி காப்பாத்துச்சு இல்லையா, அந்த பவரும் பார்க்கறதுக்கு வட்டமாக தானே இருந்துச்சு. அந்த டோரில் இருக்கிற லாக்கும் பார்க்கறதுக்கு வட்டமாக தான் இருக்குது. அப்போ ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, என்கிட்ட அந்த வட்டமாக ஒரு பவர் மாதிரி இருந்துச்சு, அதான் இதோட சாவியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அந்த கேட்டோட சாவி இல்லாமல் இதை திறக்கவே முடியாது, இது வந்து பவர்ஃபுல்லான கேட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். லூவோ திருப்ப பார்த்தீங்கன்னா அதை போய் அட்டாக் பண்ணி பார்ப்பான். ஆனால் அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ லூவோவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அந்த கேட்டை வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. இவனுக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணியுமே அந்த கேட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. இவனுக்கு 2 பேராலையும் இந்த கேட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியல. அந்த உல்ஃபு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்களே, அந்த உல்ஃபு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. அவனுங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி கொண்டுகிட்டு இருக்குது. லூவோவும் வாங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து முடிவு பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து யூ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் போகிறாங்க, நீங்கள் வந்து கிளம்பலையா அப்படின்ற மாதிரி. அதுக்கு யூ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். உடனே பார்த்தீங்கன்னா அந்த டோரும் அங்கே ஓப்பன் ஆகிடுது. ஹீரோவும் யூவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டோருக்குள்ளே வந்து போயிடுவாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆனதை பார்த்தோன்னே அவனுக்கு 2 பேரும் உள்ளே போகிறதுக்கு வேகமாக போய்கிட்டு இருப்பானுங்க. அந்த வாங்க பார்த்தீங்கன்னா லூவோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு வாங்க மட்டும் உள்ளே போய்கிட்டு இருக்கிறான். அந்த வாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் மட்டும் தான் உள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாங்கி அட்டாக் பண்ணி அங்கே வந்து பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவான். அப்படியே அந்த இடத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டி தாங்க இருக்குது. அதாவது ஹீரோ அவனோட டிராகன் சோல் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு சவப்பெட்டியை காட்டியிருப்பாங்களே, அது அங்கே தான் இருக்குது. இந்த யூ வேற டக்குனு ஹீரோட கழுத்தில் கத்தியை வச்சு உங்ககிட்ட இருந்து அந்த வட்டமான பவர் என்கிட்ட குடுறா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக கேட்டுக்காம பார்த்தீங்கன்னா அந்த தரையை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான், இங்கே என்னதான் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த யூ பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டிக்குள்ளே ட்ரெஷர் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஒழுங்காக அந்த பவர் என்கிட்ட கொடுக்குறியா இல்லை உனக்கு கொள்றதா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ நினைக்கிற மாதிரி அந்த சவப்பெட்டிக்குள்ளே வந்து ட்ரெஷர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, அவன் நம்ப மாட்டீரா. ஹீரோ கிட்ட இருந்த அந்த பவர் பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டி அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. அந்த சவப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே லைட்லாம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த சவப்பெட்டி அந்த இடத்துல அப்படியே ஆட ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறான் அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூ கூட்டிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டிக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பீஸ்ட் கண்ணமுழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பயங்கரமான பவர் ரிலீஸ் ஆகி ஹீரோவை யூ அடிச்சு பறக்க விட்டுட்டு அவங்க 2 பேரும் அதே இடத்துல மயங்கிடுவாங்க. வெளியே காட்டினா இவனுங்க 2 பேரும் அந்த உல்ஃபு கிட்ட இருந்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள இருந்து பவர்லாம் வெளியே வரதை இவனுங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறானுங்க. உள்ள போன இவங்க தான் ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்கன்னா பாத்தீங்களா. அந்த இடத்துக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆன பவர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மொத்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்குது. திருப்பி ஹீரோ இருக்கிற இடத்த காட்டினா அந்த இடத்துல பவர்லாம் வந்து ரிலீஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் வந்து நிக்குது. அந்த பீஸ்ட் ஹீரோவை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நீங்க தான் வந்து என்ன எழுப்புல இருந்து நீங்க தான் என்னோட பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணா, ஆனால் ஹீரோ எழுந்திருக்க மாட்டான். அப்போ அந்த பீஸ்ட் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் என்னோட கடைசி பவர் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அதோட கடைசி பவர் வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு அப்படியே பவராக மாதிரி யூவோட உடம்புக்குள்ளேயே வந்து போயிருது. இந்த பவர்ஸ்லாம் அவங்களோட உடம்புக்குள்ள போகும்போது அவங்க 2 பேரும் ஏர்ல பிறந்து 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இவனுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து தப்பிச்சு வந்துருவானுங்க. அப்போ லூவோ வாங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், என்னை அட்டாக் பண்ணிட்டு நீ மட்டும் அந்த டோருக்குள்ள போகலாம் ட்ரை பண்ணல, அதுக்காக நான் உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு வாங்க என்ன சொல்றேன்னா, எப்போனா ரிவெஞ்ச் எடுத்துக்கு பண்ணி நான் எப்போனா வந்து உங்க கூட சண்டை போட ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் எந்த 2 வேஸ்ட் பீஸ் வெளியே வரானுங்க. அதில் ஒருத்தன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நம்மளுக்கு இந்த அளவுக்கு அடிப்பட்டதுக்கு காரணமே அந்த ஈச்சங் தான் அப்படின்னு ஹீரோ மேலே செம கடுப்புல இருப்பான். அது மட்டும் இல்லை அவங்க 2 பேரும் இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியே வருவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்தன் வந்து கேட்குறான், மிஸ் யூ இருக்காங்களே அவங்கள என்ன பண்றது, அவங்களையுமா கொள்றது அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன பிளான் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களையும் கொண்டுட்டு இது காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவன் மேலே பழிய தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டினா ஹீரோ இப்போதாங்க வந்து கண்ணே முழிக்கிறான். அந்த இடத்துல இருந்து அந்த சவப்பெட்டி காணுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு யூ பார்த்தீங்கன்னா எழுப்புறதுக்கு போகிறான். அந்த டைம்ல யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ணு முழிச்சிருவாங்க. அப்போ யூ ஹீரோ கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நான் வந்து மயக்கத்தில் இருக்கும்போது என்ன என்னவோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டீங்க, நான் உங்களை இப்போ தான் எழுப்பலான்னு வந்தேனே, நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க எழுந்தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவானா. அவங்க நம்பவே மாட்டாங்க. அப்போ அந்த இடமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இடிஞ்சு விழுறதுக்கு ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம அங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உன்னை நான் கொண்டுட்டு தான் அங்கேருந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம அதுக்கப்புறம் அவங்களை தூக்கிட்டு போகலான்னு போய் தூக்குனா, டே என்ன இறக்கி விட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இறக்கி விட்டேன்னா இங்கே செத்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான்.
ஹீரோ அவங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் ஹீரோவை நம்பாமல் ஹீரோ கழுத்தில் திருப்பி அவங்க கத்தி வைக்கிறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான். அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா யூ வந்து தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கூட சண்டை போகிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுவான். அப்போ அவன் என்ன கேட்டுட்டு இருக்கானா, நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் உங்கள் 2 பேரையும் கொண்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் பிளானை போட்டோம். ஆனால் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையா, பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் 2 பேரையும் நாங்கள் கொண்டுட்டு தான் அங்கேருந்து வந்து போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. யூ என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் என்னைய கொள்றதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, நாங்கள் வந்து உன்னை கொல்ல போகிறது கிடையாது, உன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பற்றியா, அவன் தான் உன்னை கொல்ல போகிறான், அப்படி தான் நாங்கள் போய் வெளியெல்லாம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ யூ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தப்பிச்சு போயிரு, நீங்கள் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். ஆனால் யூ பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூட அந்த இடத்துல சண்டை போகிறதுக்கு வந்து போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அந்த இடத்துல பயங்கரமாக வந்து சண்டை போய்கிட்டு இருக்குங்க. 2 பேர் சேர்ந்து ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சமாளிச்சிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் இதே மாதிரி ஃபைட் போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆட ஆரம்பிச்சிடுது. அதாவது அந்த இடம் மொத்தமாக இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அப்போ கூட அவனுக்கு 2 பேரும் என்ன சொல்லுவானுங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. யூ இருந்த இடத்துக்கு கீழே டக்குன்னு ஒரு பில்லர் மாதிரி அப்படியே மேலே போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் அங்கே அடிச்சு போட்டுட்டு அந்த பில்லரில் ஏறி 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் மொத்தமாக இடிஞ்சு விழுற காரணத்தால் இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லரில் ஏறி ஹீரோ கிட்ட வேகமாக வந்துகிட்டு இருப்பானுங்க. அப்போ யூ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த இடத்துல வந்து சாரி சொல்லிட்டு இருப்பான். நீ என்னை காப்பாற்ற தான் ட்ரை பண்ண தெரியாமல் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லுவா. இவனுங்க 2 பேரும் மேலே வந்து அவங்களோட பவர்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய சோடை கிரியேட் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுவானுங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அந்த சோடை அந்த இடத்துல டஸ்ட்ரை பண்ணிடுவான். அவங்களோட ஸ்வாட் டஸ்ட்ரை ஆனதால அவனுக்கு 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல கீழே விழ ஆரம்பிச்சிடறானுங்க. அவ்வளோதான் அவனுக்கு கதை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல முடிஞ்சிச்சு. ஹீரோ யூ பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு வந்துடுவாங்க. யூக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ யூ ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்னை பற்றி நீ எவ்வளோ தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளோ உனக்கு ஆபத்து, நீ வந்து என் கிட்ட வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தானே பார்த்தேன், ஏன் என்ன திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உனக்கு வந்து நான் சொன்னால் கூட புரியாது, நீ வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்க உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு பிரின்சஸ்ன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லை எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறேன். அதை படித்து பார்த்தவங்களுக்கு பயங்கர சாக்கு. ஏன்னா அதில் இன்வென்ட்ஸை பற்றி போட்டிருக்கு. அவங்க பிறக்கும் போதே அவங்களும் இன்வென்ட்ஸோட தான் வந்து பிறந்தாங்களாமா. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்வென்ட்ஸோட பிறந்தவங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் பயங்கரமா வந்து கோல்ட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவங்களுக்கு பயங்கரமான வலியுமே இருக்குமாமா. அப்படியே பிரின்சஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என் பிரச்சனையை சரி பண்றதுக்கு எங்க அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் சரி பண்ணவே வந்து முடியல. இந்த மாதிரி இன்வென்ட்ஸோட பிறந்தவங்க 30 வயசு தாண்டி வாழவே மாட்டாங்க. ஆனா அவங்களோட ஆசை என்னன்னா வந்து ஒரு நார்மலான லைஃப் வந்து வாழணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையாமா. கண்டிப்பா நான் வந்து இந்த விதியை ஏத்துக்க மாட்டேன், இந்த விதியை எதிர்த்து நான் போராட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்கள நினைச்சு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுறாங்க. ஹீரோட கண்ணத்திலே வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு எனக்காக நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோ மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இருக்கானா, நீ உன்னோட விதியை எதிர்த்து போராடு, நான் என்னோட விதியை எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 பக்கம் வந்து பிரிஞ்சு போறாங்க. அடுத்த சீன்லேயே காட்டினா அப்படியே எல்லாரும் அடிபட்டு விழுந்து கிடக்காங்க. அந்த இடத்துல அந்த லீ ஃபேமிலியை தான் யாரோ அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. லீ ஃபேமிலி ஹெட்டோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் அந்த இடத்துல வந்து எங்க லீ ஃபேமிலிக்காக நாங்கள் பழிவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் மூஞ்சில பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் காலை வச்சு மெரிச்சிக்கிட்டு இருக்கான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கம்ப்ளீட்டட். அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகல. அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைபே தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக எல்லாரும் அந்த பில்லுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சிங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ். நெக்ஸ்ட் டைம் மேலே மீட் பண்ணலாம்.